الله وبركاته. நேரம் கொஞ்சம் பேசக்கூடிய சித்தங்களை குறைச்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் காலம் நான் சம்பாதிக்க வந்திருக்கிறோம் நம்மளுடைய சீசன். அதனால் இன்ஷா அல்லாஹ் பிள்ளையில ஒன்றுக்கு எல்லாம் 4-5 பிள்ளையில ஒன்றுக்கு உட்கார விடவாங்க. 2 பெரியார்கள் மத்தியில் ஒரு பிள்ளையில போட்டுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அப்பதான் பயம் கேட்பாங்க. இல்லாட்டி கேட்கவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. அதனால 2 பெரியார்களுக்கு மத்தியில் ஒரு பிள்ளையில போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார போகிறோம். அது எங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يومئذ يشكر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى وقال الله تبارك وتعالى يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم ولا تجعلوا لله أندادا وأنتم لا تعلمون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من 3: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. أخرجه الترمذي. وقال عليه الصلاة والسلام أيضا ألا إن الدنيا أرض حافظ يأكل منها البر والفاجر ألا وإن الآخرة عدل صادق يقضي فيها ملك قادر ألا وإن الخير كله بحذافيره في الجنة ألا وإن الشر كله بحذافيره في النار ألا واعملوا أنكم من الله على حذر واعلموا أنكم معروضون على أعمالكم ومن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய
மரியாதைக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களோட வச்ச ஆக பெரிய இறக்கம், எங்களுக்கு தந்த ஆக பெரிய ஒரு ஞாபகத்தும் தௌஃபீக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, மீண்டும் ஒருமுறை அல்லாஹ் தஆலா இந்த முபாரக்கான உயர்தரமான பாக்கியமான ரமதானை எட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த ரமதானுடைய பாக்கியம், இந்த ரமதானுடைய சிறப்புகள், இந்த ரமதானுடைய உயர்வுகள், இது எங்கட வாயான வெளிப்படையாக சொல்லி முடிக்க முடியாது. சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து அவனுடைய விருந்தாளியாக எங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலங்களும் நேரங்களும் ரொம்ப அவசரமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த விருந்தாளி தன்னுடைய காரியத்தை முடித்துக் கொண்டு போகக்கூடிய நாட்களும் எங்களை விட்டு ரொம்ப ரொம்ப அவசரமாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த காலங்களை விட, அடுத்த நேரங்களை விட ரமதானுடைய காலம், ரமதானுடைய இரவு ரொம்ப அவசரமாக எங்களை விட்டு போறதை நாங்கள் பார்ப்போம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, யாரு உலகத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த இந்த விருந்தாளியை கௌரவிப்பாரோ, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த இந்த விருந்தாளியை வரவேற்பாரோ, அல்லாஹ்வும் ரசூலும் எதிர்பார்க்கக்கூடிய முறையில் யார் இதை வரவேற்போமோ, சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வும் அவனிடத்தில் போனதுக்கு பின்னால அவனை சந்திக்கக்கூடிய நாள்ல எங்களை சந்தோஷப்படுத்த, எங்களை வரவேற்க, எங்களை கண்ணியப்படுத்த பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனை பொறுப்பாக வச்சு, ஒரு ஏரியாவை பொறுப்பாக வச்சு, எங்களுக்கு தெரிஞ்ச அயல் நாடுகளில் இருந்தோ அல்லது அரபு நாடுகளில் இருந்தோ ஒரு மிக முக்கியமான மனிதர், ஒரு மினிஸ்டர், ஒரு பதவியோடு இருக்கிறவரே, அந்த நாட்டினுடைய கவர்னருடைய செக்ரட்டரி, இப்படி அந்த நாட்டினுடைய பிரபலியமானவர்கள் மூலமாக எங்களுடைய நாட்டுக்கு ஒரு மனிதர் அனுப்பப்படுறார் என்றா, சகோதரர்களே, பெரியவர்களே, அவர் என்ன நம்பி அனுப்பப்பட்டார்? அவருக்கு ஒரு மாத காலம் தங்குறதுக்கு ஏற்பாடு நான் செஞ்சு கொடுக்கணும். அவரை வாகனங்கள்ல ரெண்டு கழித்து கூட்டிக் கொண்டு போகணும். அவர் என்னென்ன இலக்கை வச்சு வந்திருக்கிறாரோ அந்த இலக்கை அடையிறதுக்கு நான் அவருக்கு உதவி செய்யணும். அந்த வேலையை அவர் செய்வாரு. வந்தது எந்த ஊர்ல தங்குறதுக்கு மட்டுமல்ல, பெரிய ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார், ஒரு டாக்கெட் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார், இலக்கையில் ஒரு கடையை ஓபன் பண்ண வந்திருக்கிறார், இலக்கையில் ஒரு 10 பிரான்ச்சை திறக்க வந்திருக்கிறார், ஒரு ஹெட்ஓபியை ஓபன் பண்ண வந்திருக்கிறார், அல்லது அவருடைய நாட்டுக்கு ஒரு 50 பேர் வேலைக்கு தேவை, ஒரு மாதம் நின்று இவர்களுக்கு இக்கவே எடுக்க வந்திருக்கிறார். ஆனா இவருடைய பேசுகள் காரியங்கள் எல்லாம் எனக்கு பொறுப்பு தரப்பட்டு, இவரை தங்க வைக்கிறது, இவர் அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவது, இற்றமைக்கு ஆடு சேர்த்து கொடுக்கிறது, இப்படி இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு என்ன நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா? சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஒரு மாதமும் நாங்கள் எங்களுடைய சொந்த தேவையை மறந்துடுவோம், நாங்கள் எங்களுடைய தொழிலை மறந்துடுவோம், நாங்கள் எங்களுடைய கடையை மறந்துடுவோம், நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கல்யாணங்களை மறந்துடுவோம், மையத்தோடு விழுந்தா போக மாட்டோம். முக்கியமானவர்களை அனுப்பிட்டு நாங்கள் அவருடைய வேலையை தான் பார்ப்போம். சகோதரனை பெரியார்களே, ரெண்டு காரணம், நோக்கம் ரெண்டு. ஒன்றைனா வந்த விருந்தாளி வந்திருக்கிறாரு, என்ன நம்பி வந்திருக்கிறார், அதனால இவருடைய காரியங்களை நான் சரியான முறையில செய்யணும், இவரை நான் சரியான முறையில கவனிக்கணும், இவருடைய விஜயங்களை குறைவராக நான் பாதுகாக்கணும். வளமைய போல இவரை வச்சு நான் எந்த தேவைக்கு பின்னால ஓடிட்டேன்டா, நாளைக்கு இவர் நாட்டுக்கு போனதுக்கு பின்னால அனுப்பினவரை கேட்பாரு, அனுப்பினவர் இவருக்கு அவாய்ட் பண்ணுவாரு, நான் எப்படி நடந்து கொண்டேன் என்று விசாரிப்பாரு. அதை வச்சுதான் என்ன அனுப்பினவர் எதை போல போறாரு என்று சகோதரர்களை, பெரியார்களே, எங்களுடைய இல்லத்தை மறந்துடுவோம், முழுமையான முறையில கவனிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் போகும் வரைக்கும் அவருடைய காரியங்களை செய்து ஏர்போர்ட்ல கொண்டு போய் வழி அனுப்பிட்டு வருவோம். இரண்டாவது நோக்கம் என்ன?
இவரை நான் எத்தனவு நல்ல முறையில உபசரிக்கிறேனோ, இந்த விருந்தாளியோட நான் எவ்வளவு கண்ணியமா நடக்கிறேனோ, எவ்வளவு அவருடைய மனம் போனாம நடக்கிறேனோ, எத்தனவு அவரை சந்தோஷப்படுத்துறேனோ, அந்த அளவுக்கு அவர் அங்க போயிட்டு நல்ல கருத்துக்களை சொல்லுவாரு. நாளைக்கு ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு தேவை வந்து, எனக்கு ஒரு நிலைமை உண்டாகி, நான் அவருடைய நாட்டுக்கு ஜொப்புக்காகவோ அல்லது வேறொரு தேவைக்காகவோ கூட அங்க என்ன கவனிப்பாங்க, அங்க எனக்கு தேவையான ஏற்பாடு செய்வாங்க, அங்க அவர்களுடைய இடத்தில் எனக்கு வேலை தருவாங்க, என்னைய ஒரு நல்ல டெபாசிட்டியில வைப்பாங்க. இப்படி இந்த ரெண்டு காரணத்துக்காக வேண்டியும் சகோதரர்களே பெரியார்களே, அவரும் ஒரு நாளைக்கு விட்டுட்டு உலகத்தை விட்டுட்டு போகிறார், நாங்களும் ஒரு நாளைக்கு உலகத்தை விட்டுட்டு போகிறோம். எங்களால் அவருக்கு கிடைத்த கண்ணியமும் கௌரவமும் அதிக போது, அவர் எந்த பேரை கொண்டு, எந்த பதவியை கொண்டு, எந்த பணத்தை கொண்டு அவரை எங்களால் கண்ணியப்படுத்தப்பட்டாரோ, நாங்கள் ரெஸ்டாரண்ட்களை புக் பண்ணி கொடுத்தோமோ, நாங்கள் வாகனங்களை ரெட்டி எடுத்து கொடுத்தோமோ, அந்த பதவியும் அழிய போது, நாங்கள் அவருக்கு செஞ்ச உபகாரங்களும் அழிய போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழியக்கூடிய முடியக்கூடிய மண்ணோடு மண்ணா போகக்கூடிய இந்த பதவிக்கும், இந்த பணத்துக்கும், இந்த உலகத்தினுடைய கௌரவங்களுக்கும் நாங்கள் ஒரு மாதத்தை இழக்க தயாரிட்டா, அதில் பொறுமதியை நாங்கள் விளக்கி அதுக்கு பின்னால் ஓட தயாரிட்டா. சகோதரர்களே பெரியார்களே, இந்த விருந்தாளி யாண்டபுரத்திலிருந்து வந்த விருந்தாளி தெரியுமா? இது அமெரிக்காவிலிருந்து வரல, இது சவுதியிலிருந்து வரல, இது ஏனைய மேற்கத்திய நாடுகளிலிருந்து வரல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்பமும் முடிவும் யாருடைய கைதிக்கிறோ அந்த ரப்புல் ஆலமீனுடைய புறத்தில் வந்து இந்த ஒரு உலகத்தையும் எவர் உண்டாக்கினாரோ, கியாமத்துடைய நாள் வரைக்கும் யார் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரோ, நாளை கியாமத்திலே யார் தனிமையாக ஆள போறாரோ அந்த ரப்புடைய புறத்தில் வந்த விருந்தாளி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க எப்படி அந்த விருந்தாளியுடைய விடயத்துல ரெண்டு நோக்கத்தை முன்வைச்சோமோ, இதை போல இந்த விருந்தாளிய விஷயத்திலேயும் அந்த ரெண்டு விஷயமும் நடக்கும். ஒன்று, அல்லாஹ் இதை அனுப்பினான் எங்கள்கிட்ட அமானிதமா போனதுக்கு பின்னால அல்லாஹ் கால்விசாரி கேட்பான். ரமதான் அல்லாஹ் கால்விசாரி கேட்பான். இந்த விருந்தாளியோட எப்படி நடந்து கொண்டார், உன்னோட எப்படி மக்கள் நடந்து கொண்டாங்க, என் அதிகாரிகள் எப்படி நடந்து கொண்டாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்கிறது, மூன்று விடயத்தை அல்லாஹ் பேச வைப்பான், அனுமதி கொடுப்பான். அந்த மூன்று அல்லாஹ்வின் வாதாடும். அதுல ஒன்று நோன்பு, அடுத்தது பரிசுத்தமான குர்ஆன், அடுத்தது உணவு முறைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இந்த விருந்தாளி என்ன கமெண்ட் பண்றாங்களோ அதை வச்சுதான் நாளைக்கு நாங்கள் எல்லாரும் பிரபுஜ போக போறோம். சகோதரர்களே பெரியார்களே, அந்த விருந்தாளியை கவனிக்கிறோம். என்னது உண்மையாவது எனக்கு அங்க போற ஒரு நிலைமை வந்தா, எனக்கு சவுதிக்கு போற ஒரு கஷ்டம் வந்தா, எனக்கு யூகேக்கு போற ஒரு கஷ்டம் வந்தா, இவருடைய உதவி எனக்கு தேவை, இவருடைய ஹெல்ப் எனக்கு தேவை வந்தால் சகோதரர்களை பெரியார்களே வருமானம் தெரியாது. ஆனா இந்த விருந்தாளி யாத்திட்டு வந்துச்சோ அந்த விருந்தாளியை அனுப்பின ரப்பிடத்துல நானும் நீங்களும் போறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்க விரும்பியோ விரும்ப இல்லையோ நாங்க போகத்தான் போறோம். அல்லாஹ் குர்ஆன்ல அபஹஸிபதும் அன்னமா கலகனாக்கும் அபதா வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன். ரப்பு கேட்கிறான், நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா உங்களே நாங்க அப்படியே வீணாக படைச்சு அப்படியே உங்களை விளையாட்டா நாங்க விட்டுட்டோம், நீங்க அப்படியே உங்களை கால பேசுறோம், நீங்க மௌத்தாக மாட்டீங்க, உங்களுக்கு மௌத்து இல்ல, உங்களுக்கு நீங்க எங்களின் பக்கம் வர மாட்டீங்க, எங்களின் பக்கம் வீட்டு எடுக்கப்பட மாட்டீங்கன்னு நினைச்சு கொண்டா நீங்க உலகத்துல வாழ்றீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது, ஒரு நாளை பயப்படுங்க, ஒரு நாளை பயப்படுங்க. واتقوا يوما ترجعون فيه إلى الله. ஒரு நாளை பயப்படுங்க. அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? முழு உலகமும் அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படுறா. முழு உலகமும் அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படுறா. சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அடையத்தான் போறோம்.
இந்த நாளை நாங்க ஒவ்வொருத்தரும் சந்திக்கத்தான் போறோம். சாதாரணமான நாள் இல்ல சகோதரர்களே. அந்த நாள்ல உதவி செய்யறதுக்கு வேற ஒத்தரவே இல்லை. அந்த நாள்ல கை கொடுக்க ஒத்தரவு இல்லை. அந்த நாள்ல ஹெல்ப் பண்ண ஒத்தரவு இல்லை. சகோதரர்களே பெரியார்களே, எப்படியாப்பட்ட நாள் தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, யௌம தரவுனா ததுஹரு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். நிறைய நீங்க பாப்பீங்க. அந்த நாளுடைய அகோரம் எப்படி இருக்குமெண்டா, பால் குடிக்கக்கூடிய உம்மா தந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் என்றதை மறந்துடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான தாய்மார்களே, சுனாமியில கூடி நாங்கள் நீங்களும் அப்படி ஒரு நிலைமையை பார்க்கல. உம்மமாரெல்லாம் தந்த பிள்ளை எடுத்து இதுக்குள்ள அடிச்சு கொண்டு தான் ஓடினாங்க. சகோதரர்களே பெரியார்களே, அந்த கியாமத்துடைய உஷ்ணம், அந்த கியாமத்துடைய அகோரம் எப்படி இருக்குமெண்டா, ரப்பு சொல்றான், பால் குடிக்கிற உம்மா தந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் என்றதை மறந்துடுவான். அன்பான பெண்களே, அன்பான பெற்றோர்களே, யோசிங்க. இந்த நாளை சந்திக்க இருக்கிறோம். இந்த நாளைக்காக தயாராக்கப்பட இருக்கிறோம். இந்த நாளில் கொண்டு வைத்து ரப்புக்கு முன்னாலே நிறுத்தப்பட இருக்கிறோம். சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே, இன்னும் அல்லாஹ் சொல்றான், அந்த நாள் எப்படியாப்பட்ட நாள் தெரியுமா? ஒரு கர்ப்பிணி தாய் குழந்தையை சுமந்த நிலைமையில கியாமத்தில் எழுதி வந்தா அவளை கரு கலைத்து விடும். அவளை குழந்தை அப்படியே அவ பெற்று கீழே விழுந்துடும் கலந்து. ஆனா குழந்தை வயிற்று நீக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியா. குழந்தை கருவு நீக்குதா இல்லையான்னு தெரியா. வேளாண் சோதரர்களே, தாய்க்கு தெரியாமல் பிரசவம் நடந்த வரலாறு உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா? எந்த ஹாஸ்பிட்டலாவது இருக்குதா? உண்மைக்கு எந்த வருத்தமும் இல்லாம, எந்த மயக்கமும் இல்லாம, உண்மைக்கு நோகாம பிள்ளைய வெளியே இருக்கிற ஹாஸ்பிட்டல் உலகத்தில் எங்கேயாவது நாட்டில இல்ல, உலகத்தில் எங்க சரி காட்டிடுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கருவுல குழந்தை இருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியா. தன்னை தானே மறந்தனான், தன்னை தானே மறந்தனான். சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே, இந்த நாள்ல அல்லாஹ் சொல்ற மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? மனிதர்கள் எல்லாரும் போதை உடையவர்களை போட்டி காட்சியளிப்பார்கள். உண்மையிலே அவர்களுக்கு போதை அல்ல, அங்க சாராய கொண்டு வைக்கிறது ஒத்தரவில்லை. சோதரர்களே, ஆனாலும் அந்த நாள் எதனால தெரியுமா அந்த மக்கள் அப்படி ஆகினாங்க? அல்லாஹ்வுடைய குடியுடைய கடினம், அல்லாஹ்வுடைய குடியுடைய உஷ்ணம், அல்லாஹ்வுடைய குடியுடைய தாங்க முடியாத தன்மை. சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே, மனிதர்கள் எல்லாம் போதை உடையவர்களை போட்டு ஆக்கி விடுவது குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாள்ல ரப்பு ஒரு மனிதனுக்கு உதவி செய்யலாம். இந்த நாள் எங்களுடைய நிலைமை என்ன ஆகாது? லிக்குல்லி முறையும் ஆத்மாவே எனக்கு என்ன நடக்க போகுது? எங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நஷ்ட தேடி அடைகிற நாள் அது. தன்னுடைய நஷ்டத்துக்கு தீர்வு தேடி அடைகிற நாள் அது. யாரும் யாரை பற்றி விசாரிக்கிற நாள் அல்ல. குர்ஆன் சொல்லுது, சூர் ஊதப்பட்டா எல்லாரும் மனுஷருக்கு வந்துட்டீங்கடா, பலா அன்சாப பைனகும் யௌமைதி வலா யதசாஅலூன் வஅம்மா மன் ثقلت موازينه فأولئك هم المفلحون ومن خفت موازينه أولئك الذين خسروا أنفسهم في جهنم خالدون. رب சொல்றான், சூழ்நிலைப்பட்டா நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்க்கு முன்னால வந்துட்டீங்கடா, அங்க உங்களுக்கு சொந்த பந்தங்கள் ஒன்று இல்லை, சொந்த உறவு இல்லை. சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே, கயாமத்துல ரிலேஷன்ஷிப் இல்லை, கயாமத்துல ரிலேஷன்ஷிப் இல்லை. யாரும் யாரை பத்தி விசாரிக்க மாட்டாங்க. பாப்பா அம்மா கணவன் மனைவி உள்ள குருத்தி தாத்தா தங்கச்சி நானா தம்பி மனைவி மச்சான் எந்த உறவும் அந்த நாளே இல்லை. சொந்த பந்தமற்ற பேச்சுக்கே அங்க இடம் இல்லை. அது மட்டும் இல்ல, அவரை காணலே இவரை காணலே, அவங்களுடைய நிலம் என்ன இவங்களுடைய நிலம் என்ன என்று யாரும் யாரை பத்தி விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் நல்லா சொல்லிட்டான்,
தன்னுடைய நிலைமை தன்னை கசிந்து தீர்வு செய்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இப்படி இந்த நாள்ல பிரபு சொல்றான், உங்களோட ஒவ்வொருத்தருடைய செயலையும் நாங்க மீதான்ல இருப்போம். உங்களோட ஒவ்வொருத்தருடைய செயலை வைத்து பாரம் போடுவோம். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அங்கத்தான் விளங்க போகுது இந்த விருந்தாளிய கவனித்த விதம். நான் அதுக்குத்தான் இவ்வளவு விரிவாக பேசிக் கொண்டு வாரேன். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அங்கத்தான் விளங்க போகுது இந்த விருந்தாளிய கவனித்த விதம். அல்லாஹ் சொல்லல உங்களோட அமலை நாங்க எண்ணுவோம் சொல்லல. உங்களோட அமலை என்ன செய்வோம்? நாங்க எண்ணுவோம். இந்த சந்தை ஓட்டு என்றதை போல யாருக்கு கூட யாருக்கு குறைய, யாருக்கு கூட ஓட்டு செலுத்தீங்க இந்த ஓட்டு கணக்கெல்லாம் பார்க்க மாட்டான். யாரு கூடையா தொழிலிருக்கிறாங்க, யாரு கூடையா நோக்கு பிடிச்சிருக்கிறாங்க, யாரு 30 ஹஜ்ஜி, யாரு 40 உம்ரா, யாரு 10 ஹஜ்ஜி, யாரு 25 தவாம், இதான் பார்க்க மாட்டான். 100 குரான் யார் ஓதின, 20 குரான் யார் ஓதின, அவர்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் எண்ண மாட்டான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான், உங்களோட அமல்களை நாங்க பாரம் பார்ப்போம். ஒவ்வொருத்தருடைய அமலையும் நாங்கள் நிறுத்து அதுல பாரத்துக்கு இந்த மாதிரி கூலி கொடுப்போம். கூலியில அணுவளவும் குறை செய்ய மாட்டோம். அதான் சொல்றான், அநியாயம் என்றதாக இல்லை, யாருக்கும் அணுவளவு கூலி அங்க அநியாயம் செய்யப்பட மாட்டார். உங்களோட செலவு, உங்களோட செயல்கள் கட்டுகளவாக இருந்தாலும் அதையும் நீங்க அதை நிரப்பமாக நீங்க அந்த மீசான்ல பெற்றுக்கொள்ளத்தான் போறீங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அந்த இடத்துல தான் எங்களுடைய விருந்தாளிகளுடைய பொறுமதி விளங்க போகுது. எங்களுடைய நோக்குடைய எண்ணிக்கை இல்லை. 40 வருஷம் நோக்கு பிடிச்சு 50 வருஷம் நோக்கு பிடிச்சு என்ற எண்ணிக்கையெல்லாம் பார்க்க மாட்டான். என்ற நோக்கினுடைய பாரத்தெல்லாம் பார்ப்பான். என்ற நோக்குடைய பாரத்தெல்லாம் பார்ப்பான். என்ற தொழிலையெல்லாம் எண்ண மாட்டான். 40 வருஷமா பள்ளியில் கையுமா இருந்தே நோக்கு வந்தா, 30 வருஷமா பள்ளியோடு இருந்தே நோக்கு வந்தா, இல்ல அல்ல இந்த வருஷத்தை எண்ண மாட்டான். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, 30, 40, 50 வருஷமும் இந்த விருந்தாளியை கொண்டு எந்தளவு பயன்பெற்றிருக்கிறோம், எந்தளவு எங்களை அமல பாரமாக்கிக்கிறோம், இந்த வந்த விருந்தாளி எந்த நோக்கத்தில் வந்துச்சோ அந்த நோக்கம் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்குது என்னத்தான் ரொம்ப பார்ப்பார். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அதனால அமல் பார்க்கிற இடம் 8க்கும் 14க்கும் 24க்கும் 5 பேர் நாளைக்கு எத்தனை மாடு இருக்கிறது சண்டை முடிஞ்சு எண்ணிக்கையை கூட்டல் அல்ல. மேலான சகோதரர்களே, 2 ரக்காத் தொழுதிருந்தாலும் அந்த தொழுகையில பாரத்தெல்லாம் பார்ப்பார். அந்த தொழுகையில உதுவெல்லாம் பார்ப்பார். இதுக்குத்தான் கூலி, இதுக்குத்தான் அந்த மீசான பாரம். அதனால அது பாரமாகும். எண்ணிக்கையால பாரம் கூடாது, எண்ணிக்கையால தொகை கூடாது. பாரத்தை போட்டால்தான் அது பாரமாக இருக்கும். பாரமான பொருளை போட்டா 2 பாத்திர போட்டாலே லெகேஜ் தெரிஞ்சிடும். சகோதரர்களே, பெரியார்களே, செக்க வந்து கையில கொடுக்கிறார், 10 லட்சம் ரூபாய் செக்க கையில கொடுக்கிறார். ஆனா 10 பெட்டியில சாம்பல் தான் நிற்கி. 10 பெட்டியை போட்டா நொழிவுள்ளாது. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சாமரம் பாரம் போட்டிக்கிற சாமரம் பாரம். தங்கத்தை கொண்டு போய் வச்ச தராசுல ஒரு கல்லு துண்டு மாதிரி தான் இருக்குது. ஆனா அதுல கிரேம் கணக்க தராசுல காட்டுது. ஏன்னா அது பாரத்தை தான் அங்க காட்டும். சொல்ல பெரியார்களே, தாய்மார்களே, ஒரு மாணிக்க கல்ல கொண்டு போய் நிறுத்தா கல்லிட சைசு கல்ல காசி, கல்லிட சைசு கல் எமோ, இது பெரிய கல்லு, இது சின்ன கல்லு, கல்லுடைய அளவுகள்ல காசி, கல்லுடைய பாரத்துக்கு தான் காசி, கல்லுடைய பாரத்துக்கு தான் அது வெளிவே. இதை போல மேலான சகோதரர்களே, எங்கட அமலுடைய பாரத்துக்கு தான் வெளிவே. எங்கட நோக்குல எல்லாம் பாரம் பார்ப்பான், எங்கட தராவியில் எல்லாம் பாரத்தை பார்ப்பான், நாங்க ஓதின குர்ஆனுடைய பாரத்தை எல்லாம் பார்ப்பான். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அந்த பாரம் சரியாக இருந்தா அந்த பாரத்தினுடைய அளவுக்கு அதுக்கேற்ற கூலிகளாக நிரப்பமாக கொடுக்கப்படும். குர்ஆனிலே யாருடைய செயல் பாரம் பார்க்கப்படும் பொழுது அந்த பாரத்துல பாரம் கூடிட்டோ, அந்த பாரத்தில் அவரை வெற்றி பெற்றாரோ, யாருடைய நல்ல செயல் அந்த மீதான பாரமாகிட்டோ, அவருக்கு தான் அந்த நாளுடைய வெற்றி, அவர் வெற்றியாளர். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் வெற்றி என்று சொல்லிட்டார். ஒரு செய்தாலும் இனி அவர் தோற்கடிக்கலாம்.
ஏன்னா அவருடைய மீசான்ல அவருடைய செயல்களுடைய பாவம் நலவு கூடிட்டா பாவத்தை விட நல்லது கூடா. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அந்த அல்லாஹ் அவருக்கு வெற்றி ஏற்றுட்டார். வாழ்க்கையில் யாரும் அவரை தூக்க வைக்கல. மாற்றமா யாருடைய பாரம் குறைஞ்சிட்டோ, யாருடைய பாரத்தால தாழ்த்திட்டோ, யாருடைய மீசான் பாரத்தால கீழே போயிட்டோ, அவருடைய நலவை விட பாவம் கூடையோ வரான் சொல்லுது. அவர் அவருக்கே அநியாயம் செஞ்சிட்டார். உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல தனக்கு தானே அநியாயம் செஞ்ச மனிதர் அவரு. அதனால அவர் ஒதுக்கு தர மோசம் தட்ட முடிவு தட்ட தலையிட்ட தானே அமைத்து கொண்டார். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அப்பதான் இந்த விருந்தாளியில பொறுமதி எங்களுக்கு விளக்கம் போகும். அதனால என்ன சொல்ல வரேன்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விருந்தாளி அனுப்பியிருக்கிறார். இதை கவனிக்கோடு எப்படி தெரியுமா? நான் போனா அல்ல, சவுதி எம்பசிலிருந்து வந்தவரை போல அல்ல, குவைத் எம்பசிலிருந்து வந்தவரை போல அல்ல, நான் போனாலும் போக வந்தாலும் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. நிச்சயமா சத்தியமா இந்த விருந்தாளி யாருக்கு வந்துச்சோ அவன்கிட்ட நான் போகத்தான் போறேன். அவன் உதவி எனக்கு தேவை. அவன் அருள் இல்லாம எனக்கு ஒன்றும் செய்யலாம். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அதனால தான் இந்த ரமதான் முதலாவது வரும் பொழுது முதல் 10 நாட்களிலேயே எதை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறது? ஆரம்பமாவே இந்த ரமதான் அல்லாஹ் இரக்கத்தை எடுத்துக்கொண்டு வந்துச்சு. அல்லாஹ் ரஹ்மத்தை எடுத்துக்கொண்டு வந்துச்சு. சொல்ல பெரியார்களே, தாய்மார்களே, ஏன் இரக்கம் கிடைச்சிட்டா உலகத்துல எல்லாம் கிடைக்கும். நாங்க எவ்வளவோ தவறு செய்கிறோம், எவ்வளவோ குறையோட வாழ்றோம், எவ்வளவோ பாவத்தோட வாழ்றோம். ஆனா இரக்கம் இருக்கிறா, வாழ்க்கை இருக்கிறா, அதை தாண்டி யாருக்கும் ஒன்றும் செய்யல. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் இந்த முதல் 10 நாளோட அவனுடைய இரக்கத்தை மகத்தி வச்சிருக்கிறான் தெரியுமா? நாங்க அவனோட எங்களை தொடர்பை சீராக்கி அவனுடைய இரக்கத்தை அடைச்சிட்டோம் என்றா அன்னைக்கு நாங்க அவற்றை போகிறோம் எங்களை மன்னிக்கிறது தேசி. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சரியா பார்த்தா ஆரம்பத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு நோக்கு பிடிக்கிறீங்க, இரவே சொல்லுறீங்க, நகரத்திலேயே உங்களை இல்லவே பாதுகாக்கிறேன் அப்படித்தான் சொல்லிக்கோம். அல்லதோட பாவத்தை எல்லாம் முதலாவது மன்னிக்கிறோம் அப்படித்தான் சொல்லிக்கோம். ஆனா ரமதான் முதலாவது 10 நாள்ல அல்லாஹ் இரக்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் இரக்கத்தை கொண்டு வந்துச்சு தெரியுமா? வேளாண் சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அந்த இரக்கம் கிடைச்சா அடுத்தது மன்னிப்பு கிடைக்கிறது லேசு. ஒரு உம்மா ஒரு புள்ள எவ்வளவு இரக்கம், ஒரு புள்ள தவறு செஞ்சுட்டா, அசுத்தமான ஒரு செயலை செஞ்சுட்டா, வெறுக்கத்தக்க ஒரு செயலை செஞ்சுட்டா கோபப்படுறது உண்மைதான். தாய் தான் நாங்களே கோபப்படுவா. ஆனா வேளாண் சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அந்த புள்ளைக்கு ஒரு பிரச்சனை வரக்கொள்ள, ஒரு சிரமம் வரக்கொள்ள, ஒரு சிக்கல் வரக்கொள்ள, அந்த கோபம் எங்க போகுதுன்னு தெரியாது. முதலாவது அந்த பிள்ளைக்கு கை கொடுக்கிறது தாய் தான். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, ஏன் அந்த தாயின் உள்ளத்துல மறைந்திருக்கிற இரக்கம் இது தானா வந்ததல்ல, இதை ரொம்ப இயற்கையாக அவர் உள்ளத்தோட மறைச்சி வச்சிருக்கிறார். இது அவவாக உண்டாக்கிறதல்ல, இது அவவாக உண்டாக்கேடா. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த இரக்கத்தை உண்டாக்குறதுக்கு கருவிகள் இல்லை, அந்த இரக்கத்தை உண்டாக்குறதுக்கு மெஷின் இல்லை. சகோதர பெரியார்களே, தாய்மார்களே, அது ரப்புடைய டிபார்ட்மெண்ட் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். சகோதர பெரியார்களே, தாய்மார்களே, இதை போல அல்லாஹ் ஏற்கனவே முதல் 10 நாள்ல இரக்கத்தை மறைச்சு வச்சிருக்கிறார். அவருடைய அன்பை மறைச்சு வச்சிருக்கிறார். அவருடைய அன்பு எங்களை எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கும், அந்த தவறை மன்னிக்கும். எவ்வளவு பெரிய தவறு இருந்தாலும் அந்த தவறிலே அதை வெளியே கொண்டு வரும். வராங்க அல்லா கேட்கிறாங்க, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. அல்லாஹ் கேட்கிறான், எங்க அடியாண்ட வாழ்க்கையில ஒரு பாவம் நடந்துச்சு, ஒரு அசிங்கமான செயல் நடந்துச்சு, அவங்க இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டான். ஆனாலும் எங்க அடியானுக்கு அந்த பாவத்துக்கு பின்னால ஞாபகம் வருது, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், நான் அவனிடத்துல போறேன், அவன் சிந்தனை அவன் போல இருக்குது என்ற
பயம் என்ற சிந்தனை எங்க அடியாண்ட உள்ளத்துல வருதா ரொம்ப சொல்றான். அவன் அந்த சிந்தனை வானத்தோட எங்க அடியான் தௌபாவின் பக்கம் வீழ்றானா, எங்க அடியான் இஸ்திக்பார் செய்யறானா, அந்த அடியான நான் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். அல்லாஹ் கேட்கிறான், அடியான மன்னிக்க என்ன விட வேற ரப்பு யார் செஞ்சிருக்கிறார்? என்னைய விட நிரப்பமான யாராவது குழந்தையும் அவளுக்கு. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விருந்தாளியை தந்திருக்கிறார். இந்த விருந்தாளியை யாரு கண்ணியப்படுத்துவோமோ, இந்த விருந்தாளியை யாரு கௌரவிப்போமோ, எப்படி கௌரவிக்கிறது? சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, எங்களை வீடுகளை துப்புரவாக்கி அல்ல, எங்களை வளாகங்களை துப்புரவாக்கி அல்ல, எங்களை வீட்டில் இருக்கிற ஒத்தரைகளை தடித்தல்ல, குறைச்சல்ல, தகவலுக்கு உடுப்பு தச்சு புதிய உடுப்பு உடுத்தல்ல, அல்லது பெருநாளைக்கு நல்ல புதிய ஆடைகளை உடுத்த வரவேற்கிறது அல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, ரமதான ஹயாத்தாக்கினவர்களுக்கு தந்த பரிசுதான் பெருநாள். அதை பேசுறதுக்கு நான் இருக்கிறேன். நான் பேச்சு வந்ததினால சொல்றேன். ரமதான ஆரம்பத்திலே பெருநாளைக்கு தயாராக நல்ல கட்டித்தனம், பெருநாளை கொண்டாட ரமதான் வந்திருக்குது. ரமதான யாரு ஹயாத்தாக்குவாங்களோ, இந்த விருந்தாளியோட யாரு நல்ல முறையில நடப்பாங்களோ, அவங்க அல்லாஹ்ட்ட போனா அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பெருநாள் தான். அவர்களுடைய எல்லா காலமும் அவர்களுக்கு பெருநாளாகத்தான் இருக்கும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அந்த விருந்தாளிய ரொம்ப அனுப்பியிருக்கிறார். ஏன் தெரியுமா? அதை அனுப்பின முறையில கவனிக்கும், அனுப்பப்பட்ட முறையை கவனிக்கும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கவனிச்சாங்க, நபியோட இந்த விருந்தாளியோட எப்படி நடந்து கொண்டாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றான், ரசூலுல்லாஹ் ரமலான் வந்துட்டா அவனோட விரிப்பு அப்படியே எடுத்து அப்படியே ஒரு மூலையில போட்டுருவான். விரிப்பு எடுத்து என்ன செய்வாங்க? அப்படியே ஒரு மூலையில போட்டுருவான். ஒரு மாத காலம் ரசூலுல்லாஹ்க்கு விரிப்பட்டா என்னன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் தன்னை தூக்கம் இல்லை. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, நபியுடைய வணக்கம் எப்படி இருந்துச்சு? நபியுடைய இரவுடைய வணக்கம் எப்படி இருந்துச்சு? சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிறப்பிச்சாங்க? ரிவாயாத்துல வருது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கிறாங்க. அதற்கு அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, நான் வந்து பார்த்து நபியோக தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாங்க. நான் நபியவர்களுக்கு பின்னால போய் தக்பீர் கட்டினேன். நபியோக சூரத்துல் பக்ராவை ஓதி கொண்டிருந்தாங்க. அன்பான பெற்றோர்களே, இதற்கு எங்களுக்கு ஒரு திருப்பு ஓதி தராவி தொழுவது கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு இடுப்புக்குள்ள முடிக்குது, எங்களுக்கு காலுக்குள்ள முடிக்குது. காரணம் பொறுமதி வரல. சௌரிய பெரியார்களே, தாய்மார்களே, என்ன மன்னிச்சு கொள்வோம். இப்ப 2 வருஷத்துக்கு முன்னால லாபன கோயிலுக்கு 4 மணித்தியாரம் நின்றோம், 5 மணித்தியாரம் நின்றோம். லாபன கோயிலுக்கு, கேஸ் கோயிலுக்கு 3 மணித்தியாரம் நின்றோம், 4 மணித்தியாரம் நின்றோம். ஆனா யாரும் முட்டுக்கு வரல. ஏன் தெரியுமா? 2 மணித்தியாரத்திலே தலை சுத்துது, 3 ஹவர்லே தலை சுத்துது, இன்னும் 2 ஹவர் போகும் சாமான் கொடுக்க. ஆனா இடத்தை விட்டுட்டு வந்துட்டா, கொஞ்சம் ஒரு பிளேட்டிய கோப்பியை குடிச்சிட்டு போக வந்துட்டா, திரும்ப முதலிட்டு போடில நிக்கணும். இன்னும் 2 மணித்தியாரம் சாமான் வந்து 2 ஹவருக்கு போறதுதான் கிடைக்கும். அதனால அவரிடத்திலே தலை சுத்தி குளிர்ந்தாலும் பரவாயில்ல, இடத்தை விட்டுட்டு போறதுக்கு தயாரில்லை. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, பள்ளிக்கு வாரத்துக்கே யோசிக்கிறோம். பள்ளிக்கு வாரத்துக்கே இடுப்பு வருஷம், பள்ளிக்கு வாரத்துக்கே கால் வருஷம். எத்தனையோ பேர வளர்ந்த என்ன மன்னிச்சு கொள்ளணும். யாரும் கோவிக்கவான இந்த ஊருக்கும் இந்த பகுதிக்கும் நான் பழசி. ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப அனுபவமாக குடும்பம் மாதிரி ஆகிட்டாங்க. அதனால நான் தைரியமாக சொல்றேன், ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பெண்களை குறிப்பாக வச்சு இந்த விஷயத்தை சொல்லல. இது ஆண்கள் தான் கூட எல்லா இடத்திலையும் நல்லா ஓடி ஆடி வேலை செய்வார். ஆனா பள்ளிக்கு வந்தா மட்டும் எங்கேயாவது இந்த மூலையில கதிரை தான் தேடுவார். இது இல்லத்திலே யாரும் யாரையும் பார்க்கவான, யாரும் யாரையும் உள்ளத்தால யோசிக்கவான. இந்த இடத்துல இவர் அப்படி, அவர் இப்படி, அவர் சொல்ற சப்ஜெக்டுக்கு இவர் இல்லையே, அவர் இல்லையே என்று யாரும் யோசிச்சு அநியாயமா நீங்க முடாமிக்க போவாங்க. அநியாயமா யாரும் பாதியாகவான. யாருக்கும் சொல்லல, பொதுவாக சொல்றோம். அந்த பாஷா
எங்களுக்கு நாம கோயில யாரும் கூட்டு வைப்பேன் பேங்க்குக்கு போறோம் காசு போட போறீங்க அங்க இல்லம் போலி திங்கக்கிழமை நாளைக்கு போறீங்க அங்க 100 பேர் கொண்டு நிற்குது 75 கதிரை தான் நிற்குது நீங்க 90வது நாளா இருக்கிறீங்க அங்க வைத்து உட்கார்ந்தவங்களை போய் எதிர்பார்க்கிறோமா யாரும் சரி அங்க வைத்து யாராவது நினைக்கிறத சித்த பிடிக்கிறான் பாரப்பவத்து விலகுது இல்லையா 100 பேர் இருக்கிற இடத்துல 75 கதிரை வைப்பீங்கிறாய் ஆனா பள்ளியில குடும்பம் போதாது பள்ளியில கதிரை போதாது ரமதான காலத்திலே சண்டை நிர்வாகம் வைக்க அதரஸ்மா வைக்க அவங்க வைக்க இவங்க வைக்க சகோதரரை கையாளர்களே தாய்மார்களே நான் பொதுவா சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் யாரும் யாரையும் பார்க்கவான நான் நாடு முழுக்க பேசுகிறேன் இந்த விடயங்களை அதனால சொல்றேன் இன்னைக்கு எதுக்கு சண்டை பிடிக்கணும் உங்களுக்கு தெரியாம வைக்கு எதுக்கு சண்டை பிடிக்கணும் எதுக்கு பேசணும் எதுக்கு நியாயம் கேட்கணும் உங்களுக்கு தெரியாம வைக்கு சொல்ல தெரியாமலே தாய்மார்களே ஒரு பேருக்கு சண்டை பள்ளிக்குள்ள ஒரு பேருக்கு சண்டை நீ இருக்கிறதா நான் இருக்கிறதா நேரத்தோட வந்து பேனை பிடிச்சு கொள்ளணும் நேரத்தோட வந்து கண்ணனையை பிடிச்சு கொள்ளணும் சொல்ல தெரியாமலே தாய்மார்களே பஸ் ஸ்டாண்ட போயிட்டு நாங்க தாக்கல் பண்ணி போன பஸ் இல்லைன்னா ஒரு அவருக்கு பொருள்தான் அடுத்த பஸ் கொழும்புக்கு போகணும் யாருக்கு பேக் தந்தேன் யாருக்கு பேக் தந்தேன் யாரை கூப்பிட்டு உட்கார வச்சேன் ஏன் எங்களை சேவை நடக்கணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம் அங்க பேன் இல்ல எல்லாரும் வந்து பேனை பிடிச்சிட்டாங்க யாராவது திரும்பி வீட்டுக்கு போறோமா இந்த பேன் இல்ல எனக்கு வேறு இருக்குது இத்தனை சரி வராது நான் அடுத்த கோச்சில போறேன் ஏர்போர்ட்டுக்குள்ள யாரும் சரி இந்த வேலை செஞ்சிருமா அதனால சகோதரர்களே பெரியார்களே எங்க சப்ஜெக்ட் அது இல்ல நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் சொல்லுவது கஷ்டமாயிடுச்சு உண்மையாவது ஒழிந்து தராமையில ஓடிட்டா முன்னுக்கு முதல் நாளே அதுக்கு முற்றுப்புள்ளி அடிச்சாச்சு இதேதான் இது சாத்தியப்படாது இப்படி சொல்லையாது முதல் நாளே அதுக்கு பிளேட் தேடியாச்சு சோழ பெரியார்களே தாய்மார்களே லாக்டவுன் காலங்கள்ல யார் சரி சொன்னோமா இதுக்கு பிறகு சாம்பார் வந்தா எங்க வீட்டுக்கு குழந்தாங்கோ எங்களுக்கு இந்த பருப்பு திங்கலா எங்களுக்கு இந்த மாதிரி கோழியில நிற்கலா இந்த கூட்டு சரி வராது இதுக்கு கூட எங்களுக்கு வீட்டுக்கு குழந்தாங்கோ இல்லைன்னா கதை விடுவோம் யார் சரி சொன்னோமா ஏன் சொல்ல மாட்டோம் ஏன் கேஸ் தேவைகளுக்கு லாபன தேவைகளுக்கு பெட்ரோல் தேவைகளுக்கு செட்ல போயிட்டு வாகனத்தை போட்டதுக்கு பதிலா செட்டுக்கு 2 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து பெட்ரோல் அடிக்க கொண்டு போன சொல்லிக்கு திட்டு குடிச்சிட்டு தூக்க முடிச்சுட்டு பெட்ரோல் அடிக்காம வந்த வரலாறு வீட்டுதான் இல்லையா போடுகிறேன் இதெல்லாம் நடந்து மிச்ச காலம் இல்லை அதனால சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே அதனால ரமதான வரவேற்கிற விதத்துல வரவேற்போம் சகோதர பெரியார்களே ரசூலுல்லாஹ்க்கு பின்னால சொல்லுறாங்க அதற்கு சபரிமலை ஆசிரியர் எல்லாங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சூரத்துல் பக்ரா ஓதிக்கொண்டிருக்கிறாங்க நான் தக்பீர் கட்டுப்படுது ரசூலுல்லாஹ் ஓதிக்கொண்டே போறாங்க 100 ஆயத்துக்களை அடங்கத்தோட நபியவங்க ருக்கு செய்வாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா நபியவங்க ருக்கு செய்யல திரும்ப 200 ஆயத்துல நபியவங்க ருக்கு செய்வாங்கன்னு பார்த்தேன் ஆனா நபியவங்க ருக்கு செய்யல இந்த சூரா முடிகிற சூழையாவது ரசூலுல்லாஹ் ருக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா அங்கேயும் ரசூலுல்லாஹ் ருக்கு போகல ஆல் இம்ரான் ஓத ஆரம்பிச்சாங்க அந்த சூறாவை முடிச்சு ரசூலுல்லாஹ் ருக்கு போனாங்க நானும் ருக்கு போனேன் ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு எப்படி தெரியுமா நபியுடைய தக்பீர் எவ்வளவு நேரமோ அதை விட கொஞ்சம் நேரம் தான் குறையும் பெரிய வித்தியாசம் இல்லை நபியவர்களுடைய அந்த 4 ருக்குவை ஓத 2 மணித்தியாரம் பிடிச்சிட்டா நபியில ருக்கு 1.5 மணித்தியாரம் சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போனாங்க கியாம்ல ருக்குலே எவ்வளவு நேரம் எடுத்தாங்களோ அந்த அளவுக்கு தான் சுஜூதிலே ரசூலுல்லாஹ் கைவிட்டார் வேணுமென்றா அதை விட கொஞ்சம் குறைவாய்க்கலாம் சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே சாமி சொல்றாரு அது தந்தானே எனக்கு கேளா நான் 2வது ரக்காத்த நபியோட தொடரல என் தொழிலையை விட்டுட்டேன் எனக்கு தொடர்ந்து போகலாம போச்சு சொல்ல பெரியார்களே இப்படி இருந்துச்சு நபியுடைய தொழுக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காத்துக்கு 4 இருந்து ஓதிட்டாங்கடா சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே எவ்வளவு பிஸியான ரசூலுல்லாஹ் உண்மை பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே ஒவ்வொருத்தரும் உள்ளத்தான யோசிங்க எதனால இப்படி பயான் கேட்கிற சந்தர்ப்பம் கிடைக்காது அதனால ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் ஒரு யோசனை பார்க்காம கண்பார யோசிங்க
நாங்க எங்களுக்கு இருக்கிற விஷயம் தான் ரசூலுல்லாஹ் இருக்கிற விஷயம் தான். நாங்க யாரு, ரசூலுல்லாஹ் யாரு? சோழ பிரியார்களே தாய்மார்களே, எங்களுக்கு வேணுமெண்டா ஒரு மனைவி 2 பிள்ளை, எங்களுக்கு வேணுமெண்டா ஒரு கடை 3 பிரான்ச், எங்களுக்கு வேணுமெண்டா ஒரே ஒரு வாகனம், எங்களுக்கு வேணுமெண்டா ஒரே ஒரு ஊடு, ஒரு நிர்வாகம். சகோதரர்களே பிரியார்களே தாய்மார்களே, ஒரு பொட்டாட்டியை 2 பிள்ளையை பேசிக்கொண்டு ஒரு கடையை 2 பிரான்ச்சை பார்த்துக்கொண்டு இன்னைக்கு நாங்க பிஸி இருக்கிறோம்டா. எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு இது ஓடிக்கொள்ள எல்லாம் இருக்குதுண்டா. 11 மனைவிமாருக்கு கணவனாக வந்தாங்க ரசூலுல்லாஹ். 11 மனைவிமார வச்சு ஹேண்டல் பண்ணினாங்க ரசூலுல்லாஹ். மக்கா மதீனாவுடைய இமாமாக மஸ்ஜித் நபவியுடைய இமாமாக இருந்தாங்க ரசூலுல்லாஹ். ஊரையே வழிநடத்தினாங்க. அது மட்டுமில்ல, பல குழந்தைகளுக்கு வாப்பா. சகோதரர்களே பிரியார்களே தாய்மார்களே, அது மட்டும் இல்ல, நிறையவர்கள் வந்தது முதல் கயாமத்து வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மனிதர்களில் நரகத்திலே பாதுகாக்கக்கூடிய உலகத்தினுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்ட மனிதர் ரசூலுல்லாஹ். இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில 4 ஜுது குர்ஆன் ஓதுறடா. நாங்க ஏன் ஒரு ஜுது நிட்டு கேட்கலாம்? ஏன் எங்களால் ஒரு ஜுதுவை நிட்டு கேட்கலாம்? ஏன் எங்களால் ஒரு நாளைக்கு 2 ஜுது ஓதி இந்த ரமதான்ல 2 குர்ஆனை முடிக்கலாம்? சகோதர பிரியார்களே தாய்மார்களே, ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதுவாங்க. ரமதான்ல தூக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தன்னை அப்படியே கட்டி விடுவாங்க ரசூலுல்லாஹ். தன்னை கட்டி வைப்பாங்க, தூக்கத்துல மயங்கி விடாம இருக்க. அல்லாஹ்வே கேட்டான், நபியே இந்த குர்ஆனை உங்களே சிரமப்படுத்த தரல, நாங்க இந்த குர்ஆனை உங்களே கஷ்டப்படுத்த நாங்க தரவில்லை. அதனால கணேசூரிய மேலான சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே, அதனால ஒவ்வொருத்தரும் யோசிங்க, அதனால ஒவ்வொருத்தரும் கவனத்துக்கு எழுங்க. சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே, இந்த ரமலான் எங்களை இபாதத்தை கொண்டு செழிப்பாக்க வேண்டிய மாதம், எங்களை தொழுகையை கொண்டு செழிப்பாக்க வேண்டிய மாதம். சகோதர பெரியார்களே தாய்மார்களே, எப்படி தொழுகையை கொண்டு இந்த ரமலானை செழிப்பாக்கணுமோ, இரவுடைய வணக்கங்களை கொண்டு செழிப்பாக்கணுமோ, இது எங்களை கபருக்கு வருமானத்தான மாதம். யாரும் இதை வணக்கவானம், யாரும் இல்ல பொதுவோக்க வானம். இது எங்கட கபருக்கு வருமானம் தர மாதம். எங்கட கபருல நாங்க இதனுடைய ஈடேற்றத்தை பெற்றுக்கொள்ள போறோம். எங்கட கபருல நாங்க இதனுடைய லாபத்தை பார்க்க போறோம். அதனால சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே, அதனால இபாதத்தை ஒவ்வொருத்தரும் தாக்கல் பண்ணுங்க. இரவுடைய தொழுகைகளை ஒவ்வொருத்தரும் தாக்கல் பண்ணுங்க. சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே, இரவுடைய தொழுகைகளே எங்கட கபருடைய ஒளி, இரவுடைய தொழுகை எங்கட கபருடைய ஒளி. நான் சொல்லல சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே, ஒவ்வொரு நாளும் எங்கட ஒவ்வொருத்தருடைய கபரும் நானும் நீங்களும் போற எனக்கும் உங்களுக்கும் தயாரா இருக்கிற எங்கட மன்னரை 5 வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த 5 வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனா மனிதர்களுக்கு இதை கேட்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் கபர் என்ன சொல்லுது? இப்னு ஆதம் أنا بيت التراب بالفرد الفراش. ابن آدم أنا بيت الظلمات وذكرني بصلاة الليل. ابن آدم أنا بيت الوحدة وقرأت القرآن الكريم. இப்படி ஒவ்வொரு நாளும் கபர்கள் பேசிக்கொண்டீங்க. சகோதரர்களே பிள்ளைகளே தாய்மார்களே, எனக்கு உங்களுக்கும் அந்த சத்தம் கேட்குறீங்க. அவர் என்ன சொல்லுது? முதலாவது என்ன சொல்றது தெரியுமா? ஆதவுடைய மக்களே, நான் யாரு தெரியுமா? இருட்டறையாக இருக்கிறேன். நான் யாரு? இருட்டறையாக இருக்கிறேன். இருட்டற. அதனால என்கிட்ட வரப்போக்குள்ள யாரும் வெளிச்சம் இல்லாம வந்துடுவாங்க. என்கிட்ட வரப்போல என்ன செய்வாங்க? வெளிச்சம் இல்லாம வந்துடுவாங்க. என்கிட்ட வரப்போல நீ வெளிச்சம் கொண்டுவா. சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே, எந்த வெளிச்சம் பெறாத சகோதரர்களே, வெளியில பாத்ரூம் போறதாலே எங்கட வாஷ்ரூம் எங்கட அட்டாச் பாத்ரூம் இல்லைண்டா அது வெளியில இருக்கிறதாலே எங்களுக்கு தோல் இல்லாம போக பயம், எங்களுக்கு தோல் இல்லாம போக பயம், எங்களுக்கு இரவே தனிய போறதுக்கு பயம். சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே, எத்தனை பேர் அந்த கபரை பயந்திக்கிறோம். சாதாரணமான நல்ல சகோதரர்களே, சாதாரணமான இடங்கள் அந்த கபரு, சாதாரணமான இடங்கள் அந்த மன்னரை. பெரியார்களே தாய்மார்களே, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைக்குதே
இந்த பிரச்சனையை போல பல மடங்கு கபருக்குள்ள பிரச்சனை இருக்குது. ஆனா எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஒரு அளவுதான் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபருக்குள் இருக்கிற பிரச்சனைகளை அந்த கபருக்குள்ள தயாரிப்பு இல்லாதவர்கள் அதாவது செய்யப்படும் பொழுது அவர்கள் போடக்கூடிய சட்டங்களை நான் மனிதர்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி நான் அவர்களுக்கு அதை கேட்க செஞ்சிருக்கேன். ஆனா ஏன் கேட்க செய்ய தெரியுமா? மனிதர்கள் ஜனாசாவை அடக்கிறதுக்கு பயந்துடுவாங்களோ, ஜனாசாவை அடக்க மாட்டாங்களோ தெரியா என்று பயந்துதான் நான் என்ன செய்யல, அந்த கபரில் இருக்கிற சத்தத்தை அங்கிக்கிற பிரச்சனைகளை கேட்கிற சக்தியை மனிதர்களுக்கு வாங்கி கொடுக்கல. சகோதரர்களை, பிள்ளைகளை, தாய்மார்களே, எங்களொருத்தர் வெளிநாட்டுக்கு போறாரு, எங்களொருத்தர் கட்டாருக்கு போறாரு, எங்களொருத்தர் குவைக்கு போறாரு. அவரே உலகத்தில் என்ன கெப்பாசிட்டியில வாழ்ந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அங்க போனதுக்கு பின்னால அவர் எந்த ஒரு ஏற்பாடே செய்யல, எந்த தயாரிப்பே செய்யல, அவர் ரூம் புக் பண்ணே இல்லை, அவர் சாப்பாடு தங்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்ய இல்லை, சாப்பாட்டுக்கு ஒரு ஏற்பாடு செய்ய இல்லை, அங்க ஒரு தொழில போட்டு கொண்டு போவே இல்லை. அதனால அங்க போயிட்டு இப்ப மாட்டிக்கொள்றார். 2-3 நாள கொடுத்த சாப்பாடு, அதுவும் நல்ல நல்ல சாப்பாடு இல்ல, கட்டியும் தண்ணியும் மாறி மாறி, பல வசதிகளும் தண்ணியும் மாறி மாறி, தங்கிறதுக்கு ஒழுங்கான இடம் இல்ல, வேவல்லையும் அங்கே இங்கேயும் கிடைக்க இடத்துல தங்கிறார். ஆனா சோதனையை தெரியாமலே 1 மாதம் 2 மாதம் இப்படி கஷ்டப்பட்டா குடும்பம் எல்லாம் சேர்ந்து அவரை வெளியே எடுத்துருவாங்க. குடும்பம் எல்லாம் சேர்ந்து அவரை என்ன செய்வாங்க, வெளியே எடுத்துருவாங்க. அந்த நாட்டை விட்டு வெளியே எடுத்துருவாங்க, வேறொரு தொழிலை பார்த்து கொடுப்பாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவருடைய கஷ்டத்தை காட்டுறதுக்கு மீடியாக்கள் நல்ல விலகி கொள்ளும். இந்த விடயத்தை அவர் அங்க போயிட்டு பண்ற கஷ்டத்தை காட்ட இந்த மீடியாக்கள் அவர் சாப்பிடுற சாப்பாட்டை கொண்டோ பிடிச்சு அனுப்புறார், ஸ்கிரீன் ஷாட் எடுத்து அனுப்புறார். பாருங்களே, நான் இப்படியா சாப்பிட்டேன். அவர் தூங்குற இடத்தை அப்படியே பேமெண்ட் ஓரத்தை வாட்ஸ்அப் பண்றார், அப்படியே ஸ்கிரீன் ஷாட் எடுத்து அனுப்புறார். பாருங்களே, நெருப்பு கடிக்க தூங்குறேன், நெட்டுக்கு மேலான ஒரு நெருப்பு போனாலே சாவடிக்கிறாள். ஆனா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நெருப்பை கட்டிச்சு கொண்டிருக்குது. அந்த நெருப்பு கடிக்கிறதுல இருந்து வீடியோ பண்ணி அனுப்புறார். அதனால அவருடைய கஷ்டம் எங்களுக்கு வேலை. ஆனா சகோதரர்களே, பெரியார்களே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இதை விட பல மடங்கு, இதை விட 100 மடங்கு கபர்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. ஆனா அது வெளிவராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த மீடியாக்களை போடுறது கூட இல்லை. அல்லாஹ் என்ன செய்யல, அந்த மீடியாக்களை போடுறத இல்லை. சொல்ல பிள்ளைகளே, தாய்மார்களே, யார் உலகத்துல தொழுகை இல்லாம வாழ்ந்துட்டு போயிட்டாரோ அவருடைய கபருக்கு பாம்பு சாட்டப்படும் என்றாங்க சூழல்லா. அவருடைய கபருக்கு என்ன செய்யப்படும்? பாம்பு சாட்டப்படும் என்றாங்க சூழல்லா. சொல்ல பிள்ளைகளே, தாய்மார்களே, எப்படியாப்பட்ட பாம்பு தெரியுமா? அந்த பாம்பை பற்றி கிதாபுல வரையுது, ஹதீஸ்ல வரையுது. அந்த பாம்பு எவ்வளவு விஷயம்டா, அந்த பாம்பு உலகத்துல பூமிக்கு மேல வந்து ஒரு மூச்சு விடுவாக இருந்தா கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்துல புல்லு முளைச்சாங்க. ஒரு மூச்சு விட்டா கியாமத்துடைய நாள் வரைக்கும் உலகத்தில் ஒரு புல்லு முளைச்சாங்க. சகோதரர்களே, பிரியார்களே, தாய்மார்களே, இவ்வளவு பயங்கரமான பாம்பு. அந்த பாம்புடைய ஒவ்வொரு நகமும் ஒரு நாள் நடக்கிற அளவுக்கு தூரம். இவ்வளவு விசாலமான பாம்பு. சகோதர பிரியார்களே, தாய்மார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 6 அடி கபரு, ஒரு ஆளுக்கு அளவா தான் கபரு தோன்றுவாங்க. 10 பேரை போடுறதுக்கு கபரு தோன்றல. ஏட்ட பெட்ரூம்ல ஒரு 4க்கு 5 கட்டி இருக்குது. அதுல 4 மட்டும் தான் தூங்குறேன். யாரும் சரி சின்ன பிள்ளைய போட்டாலும் தூக்க போவார். சில வாலிபர்களுக்கு என்ன செய்யாது, யாரும் சரி சின்ன பிள்ளைய போட்டாலும் தூக்க போவார். சவுல பிரியாங்களே, தாய்மாங்களே, அந்த 6 அடி கபருக்குள்ள இத மாதிரி ஒரு பாம்புக்கே இடமில்லை. நான் சொல்றேன், ஒரு பாம்புக்கு இடமில்லை. இவ்வளவு சின்ன கபர்ல எத்தனை பாம்பு வரும்? இதை போல 70 பாம்பு வருவதாக சொல்லலாம். இதெல்லாம் கட்டி கதையல்ல, இதெல்லாம் வெறுமனை யாரும் உருவாக்கி சொன்ன கதையல்ல. சொல்ல பிரியாங்களே, தாய்மார்களே, இதை போல 70 பாம்பு வருவதாக சொல்லலாம். அந்த பாம்புல ஒரு பாம்பு ஒரு கொத்திட்டா 70 பாகம் இவங்க உடம்பு பூமிக்கு இழப்பிட்டுவார். 70 பாகம். அந்த பாம்பு சும்மா கொத்தாது, சொல்லி சொல்லி கொத்தும். சும்மா இல்ல, சொல்லி சொல்லி எப்படி இருக்குது, எங்க அப்பா அப்படி செஞ்சீங்களே, இப்ப இப்படி செஞ்சீங்களே, இவ தண்டனை அனுபவிக்க போகல, எப்படி இருக்குது, இப்படி அந்த பாம்பு சொல்லி சொல்லி அவரை தீண்டும். சுபம் துறையை விட்டியே, சுபம் இல்லாம தூங்கிலேயே,
சூரியன் உதிக்கும் வரைக்கும் அல்லாஹ் இணைய உண்மையை சாட்டியுள்ளார். பாம்பு சொல்லு, நான் சும்மா வரல, நான் ஏன் இஷ்டத்துக்கு வரல, நான் சின்ன பிடிக்க இல்லாம வரல, நான் ஏக இடத்துலதான் இருந்தேன். ஆனா நீ உலகத்துல வாழக்கொள்ள உன்னை படைச்சு, உன்னை பரிமாறிச்சு, உன்னை போஷிச்சு, உனக்கு சாப்பாடு தந்து, உனக்கு 2 கிட்னிய தந்து, உனக்கு நுழைய தந்து, உனக்கு ஆட்டை தந்து, உனக்கு 2 கண்ணை தந்து, அதை பார்க்க வச்சு, உனக்கு கல்யாணம் முடிச்சு தந்து, உனக்கு புள்ள குட்டிய தந்து, உடைய பொஸ்டாக்கி, உடைய பிசினஸ்காரனாக்கி, உடைய மக்களுக்கு மத்தியில கௌரவமானவனாக்கி எல்லாம் செஞ்ச அந்த ரப்புக்கு கொஞ்சம் சுஜூது சரி செய்யாம உலகத்துல வாங்கியே அதனால இணைய உண்மையிலே சாட்டியுள்ளார். அதனால நான் வந்திருக்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? மீடியாக்களுக்கு இதுக்குள்ள பூர ஏதுமாக இருந்தா இத மாதிரி ஒரு பாம்ப வீடியோ பண்ணி இந்த உலகத்துக்கு அனுப்பினா போதும். கபருக்குள் இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள, கபரில் இருக்கிற பிரச்சனைகளை தெரிஞ்சு கொள்ள. அன்பான பெற்றோர்களே, அன்பான வாலிபர்களே, யோசிங்க. கடந்த ரமலான் வரைக்கும் எங்களையோடு எத்தனை பேர் இருந்தாங்க? 30 பேர் இருந்தாங்க, 40 பேர், 40 வருஷம், 30 வருடம், 50 வருடம். எங்கட சாட்சி, எங்கட பெரியம்மா, எங்கட மாமா, எங்கட பெரியப்பா, எங்கட பிசினஸ் பார்ட்னர், எங்கட பக்கத்து வீட்டுக்காரன், எங்கட குடும்பம், எங்கட அக்கம் பக்கம் என்று சொல்லி பலர்கள் எங்களோட போன ரமலான் வரைக்கும் வாழ்ந்தாங்களே, அவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து ஒவ்வொருத்தராவது கபூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களுடைய முதல் ரமலான் 40 ரமலானை அல்லாஹ் பூமிக்கு வேலை கொடுத்தான். ஆனா பொருட்படுத்தல, அதை சந்தர்ப்பமா பயன்படுத்தல. ஆனா இன்னைக்கு கபூர்ல, அதனால இன்னைக்கு அவர்களுடைய முதல் ரமலான் கபூர்ல. சகோதர பெரியார்களே, தாய்மார்களே, 40 வருடமா விளங்காத பொறுமதி இன்னைக்கு அவர்கள் கபூர்ல விளங்கிக் கொண்டிருக்கிறார். அங்குள்ள பிரச்சனைகள் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதனால சகோதர பெரியார்களே, தாய்மார்களே, நான் எதை சொல்ல வரேன் தெரியுமா? அங்கேயும் நிறைய பிரச்சனைகள். உலகத்துல இந்த கண்ணுக்கு விளங்குற சோழியை சொல்றோமே, இந்த கண்ணுக்கு விளங்குற விதியை சொல்றோமே. நாளைக்கு சமைக்கணும், இஃப்தாருக்கு இப்பதான் சமைச்சு முடிச்சோம், காய்கறி வாங்கணும், மரக்கறி வெட்டணும், கடையை திறக்கணும். இந்த சின்ன சின்ன காரணங்களை நாங்க பிஸியாக சொல்றோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை விட பல மடங்கு பிரச்சனை கபறுகளுக்குள்ள மறைஞ்சிட்டு. ஆனா அந்த மீடியாக்கள் போகல, அதனால எங்களுக்கு தெரியாது. அதனால கண்ணியமான சோழ பெரியார்களே, தாய்மார்களே, எனவே இந்த விருந்தாண்டி எங்கட கபூரை சமைக்க வந்தீங்க, எங்கட கபூரை சமைக்க வந்தீங்க. அதனால சோழ பெரியார்களே, தாய்மார்களே, இரவுடைய வணக்கம், இரவுடைய தொழுக, கபூருடைய வெளிச்சம். இது நான் சொல்லல, கபூரை சொல்லுது. உனக்கு வெளிச்சம் கொண்டு வா. வெளிச்சம் என்ன? டோட்டல்ல, சாண்டல் லைட் அல்ல, சோழ பெரியார்களே, இந்த சட்டக்குள்ள வைக்கிறல்ல. வெளிச்சம் என்ன தெரியுமா? இரவுடைய தொழுகையை தொழுதுட்டு இறக்கிட்டவா. அவரு சொல்லுது, அந்த வாழ்றதுக்கு வழி சொல்லி தருது. இரவுடைய தொழுகையை தொழுதுட்டு இறக்கிட்டவா. வேறாக சொல்ல பிரியார்களே, தாய்மார்களே, ராபியா பசலியான்னு ஒரு பெண்கள் இருந்தா. அவளுக்கு எல்லாருக்கும் வரலாறு தெரியும். நான் சம்பவம் சொல்லல, நேரம் போய் கொண்டிருக்குது. நான் தொட்டு காட்டேன். இவ மதீனால ஆக முக்கியமான ஒரு பெண்மணி. இவ மதீனால வரலாற்றில் ஆக முக்கியமான பெண்மணி, சாதனை படைத்த பெண்மணி. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, ஆனா இவ அழகு இல்லை, இவ வாக்கு போக்கு இல்லை, இவ நிறம் இல்லை, இவ சாதாரண பொது நிறமான ஒரு பொம்புல. இவட்ட வசதி வாய்ப்பு இல்லை, இவட்ட பணம் இல்லை, இவட்ட குடும்பத்தின் ஆட்சியாளர்கள் இல்லை, ஒட்டுமே இல்லை. ஆனா சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அவற்றை இவாதத் இருந்துச்சு, அவற்றை தக்குவா இருந்துச்சு, அவ பெரிய ஈமான்தாரி. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, எவ்வளவு பெரிய ஈமான்தாரி என்றா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், அவர் மிகப்பெரிய ஒரு மகான். அவர்கிட்ட அழகு இருந்துச்சு, அவர்கிட்ட அறிவு இருந்துச்சு, அவர்கிட்ட வாழ்க்கை சட்டம் இருந்துச்சு, அவர்கிட்ட தக்குவா இருந்துச்சு. அவர் மார்க்கத்துடைய முஹத்திஸ். நபியுடைய மனைவிமார்கள் சொல்லுவார்கள், ஹசனுல் பஸ்ரி பிம்பருக்கு ஏறினா நபிமார்களுடைய பேச்சை கேட்கிறத போல இருக்குது. அந்த அளவுக்கு நான் வன்மை கொடுக்கப்பட்டவரே. அதில் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், அந்த ஹசனுல் பஸ்ரியை திருமணம் முடிக்க மதீனால பல பெண்கள் போட்டி போட்டார், பல பெண்கள் போட்டி போட்டார். அப்படி இருந்தும் ஹசனுல் பஸ்ரி என்ன செஞ்சாரு? ராபியா பஸ்ரியாவை பெண் கேட்டு போனார், ராபியா பஸ்ரியாவை பெண் கேட்டு போனார். இந்த ராபியா பஸ்ரியாட்ட அந்த நேரம் கூடி ராபியா பஸ்ரியா என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்? தொழுகையில தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, யார் அந்த ராபியா பஸ்ரியா? சாதாரண
படித்த பெண்கள், மார்க்கமுள்ள பெண்கள், தக்குவா உள்ள பெண்கள் ஹசனுல் பஸரியை நான் முடிக்க மாட்டேனா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற காலத்தில் அந்த ராபியா பஸரியாவுடைய வீட்டுக்கு போயிட்டு ஹசனுல் பஸரி கதவை தட்டினாரே. ராபியா பஸரியால் அடிமை வாரா கேட்ட என்ன விஷயம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் உங்களோட அந்த ராபியாவோட பேசுவோம், அவருக்கு ஒரு விஷயம் கலைக்க வந்திருக்கிறேன். அவர் தொழுது கொண்டிருக்கிறார். சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் அடிமை சொன்னாரே, மதீனாவுடைய பிரபல இமாம் ஹசனுல் பஸரி வந்திருக்கிறார். உங்களுக்கு சொல்ல பிரியார்களே, தாய்மார்களே, ஊரே ஏற்றிக் கொண்டிருக்கிற மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருக்கிறார். வாழ்க்கை கேட்டு எவ்வளவு சந்தோஷப்படணும். ராபியா பஸரியா கேட்டதுக்கு பின்னால கேட்ட, ஹசன் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க சொன்னாங்க. ஹசனுல் பஸரி, ராபியா உங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன்? உங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறேன். சொல்ல பிரியார்களே, தாய்மார்களே, ராபியா சொன்னா, ஹசன் எனக்கு இன்னும் அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் வரல, எனக்கு அதை பற்றி எந்த ஒரு யோசனையும் வரல. ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, ஏன் வரல சொன்னா, நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன். அந்த கேள்விக்கு நீங்க முறையா பதில் சொன்னா, நியாயமாக பதில் சொன்னா எனக்கு தெளிவு கிடைக்கிற மாதிரி நீங்க ஒரு பதிலை தந்தா நான் திருமணம் முடிக்கிறத பத்தி யோசிப்பேன். சொல்ல பிரியாங்களே, தாய்மார்களே, எந்த பக்கத்திலாவது அதற்கு ஹசன மாக்குறையா எடுக்க இயலாதா என்று மதீனாவே எழுதி நிற்குது. எந்த மகனுக்கு எடுக்க மாட்டேனா, எந்த பேச்சுக்கு எடுக்க மாட்டேனா என்று மதீனாவே தவித்து நிற்குது. அந்த ஹசனுல் பஸரிட்ட ராபியா கேள்வி கேட்கிறான். என்ன கேட்டா தெரியுமா? நான் சுருக்கமா சொல்றேன். முதலாவது கேட்டா, ஹசன் இப்ப நீங்க திருமணம் கேட்டு வந்திருக்கீங்க, எனக்கும் திருமணம் முடிக்கிற ஆசையில நானும் ஆண்டு சொல்லிட்டேன்னு வைங்க. நாங்க 2 பேரும் ஒரு நாளை நிர்ணயிச்சிட்டோம், இந்த நாள்ல திருமணம் வைங்க. ஆனா இன்றைய நாள் என் வாழ்க்கையில கடைசி நாளாக இருந்தா, நாளைக்கு எங்க மௌத்துடைய நாளாக இருந்தா, ஹசன் நான் சக்கராத்தை சந்திப்பேனே, அந்த சக்கராத்துல நான் மலக்குள் மௌத்தை நேரடியாக பார்ப்பேனே. அந்த கட்டத்துல அந்த மலக்குள் மௌத் என்னோட எப்படி நடந்து கொள்வாங்க, என்னோட நல்ல முறையில நடப்பாங்களா, என் அமல்கள் எல்லாம் கபூல் செய்வாங்களா, என் ரோட நல்ல முறையில் எடுத்துக்கொண்டு போவாங்களா, அல்லது ஏதாவது என்ற ஒரு பாவத்தை ஞாபகப்படுத்தி இந்த பாவத்துக்கு நீ தௌபா செய்யலையே என்று என் சக்கராத்தில் என்னை கஷ்டப்படுத்துவாங்களா? இந்த கேள்விக்கு நான் பல வருடங்களாக பதில் செய்வேன். உங்களுக்கு பதில் தெரியுமா? ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அசந்து போனார். அப்படியே அசந்து போனார். அதற்கு ஹசனுல் பஸரி கேட்டார், ராபியா உங்களோட சக்கராத்தை பத்தி எனக்கு என்ன தெரியும்? முதல் கேள்வி ஆகும். ரெண்டாவது கேட்டா, சரி சக்கராத்துல தான் ஏதோ வந்தவர் ரூஹ வாங்காம போமாட்டாரு, வாங்கிட்டு போயிட்டாரு வைங்க, என்ன கொண்டு போயிட்டு அடுத்த வினாடி குதிரை வச்சு வருவாங்க. இன்னைக்கு நீங்க பொன் கேட்டு வந்திருக்கீங்க, நாளைக்கு இஸ்ராயல் வந்து இந்த ரூஹ வாங்கிட்டா நீங்க கொண்டு போயிட்டு உங்களோட உள்ளே வைப்பீங்க. இல்லையே ஹசன், என்ன கொண்டு போயிட்டு கபூர்ல தானே வைப்பீங்க. அதனால என்ன கொண்டு போயிட்டு கபூர்ல வச்சுட்டா அங்க 2 மடக்கு வருவாங்க, என்ன எதிர்பார்த்து உட்கார வைப்பாங்க, என்னிடத்துல கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேனா அல்லது எங்க நாவும் தடமாறுமா? அதுக்குரிய ட்ரெயினிங்கை நான் எடுத்திருக்கிறேனா? சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, ஹசனுல் பஸரி அசந்து வைத்தார். சொன்னாரு, ராபியா உங்களோட கபருக்குள்ள கேட்கிற கேள்விக்கு நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுமா? அங்கேயும் அவுட். மூணாவது கேட்டா ஹசன், சரி நாளை கியாமத்துல நானும் நீங்களும் வெளிப்பாட்டப்பட்டுட்டோம், இப்ப நாங்க திருமணம் முடிச்சு வாழ்ந்துட்டோம், கொஞ்ச நாளைக்கு மூத்தாகிட்டோம், கபருக்கு போயிட்டோம், எப்படியோ நாளை கியாமத்துல நான் நீங்க எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால போறோமே, அந்த நாள்ல ரப்பு பட்டோலை கொடுக்கக்கூடிய நேரத்துல அவங்களோட பட்டோலைய நீங்களே வாசிச்சு பாருங்கன்னு ரப்பு சொல்லுவானே, அப்ப ஏற்ற பட்டோலைய பார்த்தா அது வலது கையில கிடைக்க தகுதியா அல்லது இடது கையில கிடைக்க தகுதியா? ஹசனுல் பஸரி சொன்னாங்க, ராபியா உங்களோட பட்டோலை வலது கையிலையா இடது கையிலையா உங்களோட சேர்த்தானே முடிவு செய்யும். சகோதர பெரியார்களே, தாய்மார்களே, சொன்னா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரியாம உலகத்துல நான் எப்படி செட்டில் ஆகிறது, உலகத்துல நான் எப்படி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைக்கிறது, உலகத்துல நான் எப்படி கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டி கட்டி சந்தோஷமா வாழ்றது. சகோதர பெரியார்களே, தாய்மார்களே, இப்படி அந்த காலத்துடைய மக்கள் யோசித்தாங்க. ராபியா பஸரியா மௌத்தானதுக்கு பின்னால அவட அடிமை அவரோட குடும்பத்தில் இருக்கவ ராபியா பஸரியாவை கனவுல கண்டார். சகோதர பெரியார்களே, தாய்மார்களே, அந்த ராபியா பஸரியா கிட்ட தஹஜ்ஜத் தொழுவதற்கு மட்டும் ஒரு உடுப்பு இருந்துச்சு. அதை தஹஜ்ஜத் தொழுவதற்கு மட்டும்தான் உடுப்பான். இப்ப கனவுல கண்டா அவ உடுத்திக்கிற உடுப்பு சுப்ஹானல்லாஹ்
உயர்ந்த ஆடைகள் சுவர்க்கத்தை ஒடுக்குதல் ஒடுப்பாட்டப்பட்டு ராபியா வசதியா காட்சி அளிக்கிறார். இப்ப அந்த அடிமை பெண்மணி கேட்டா, ராபியா உங்களோட விஷயத்துல அல்ல என்ன முடிவெடுத்தார்? ராபியா சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், உலகத்துல நான் இதெல்லாம் பயந்து பயந்து வாழ்ந்தேனோ அந்த விடயங்கள்ல அல்லாஹ் எல்லா காரியங்களையும் எனக்கு நல்ல முடிவை தந்துட்டான்னு சொன்னான். இன்றைக்கு அல்லாஹ் என்ன சந்தோஷமாக வச்சிருக்கிறான் இந்த இடத்துல. அப்ப அந்த அடிமை கேட்டா, ராபியா நீங்க இந்த ஹஜ்ஜத் சொல்றதுக்கு ஒரு உடுப்பு உடுப்பீங்களே, அந்த உடுப்பைங்க. அதுக்கு அந்த ராபியா வசதியா சொன்னா, அந்த உடுப்பையும் அல்லாஹ் ஏற்ற செயல் என்ற இரவுடைய வணக்கத்தோட அப்படியே பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறான். நாளைக்கு அல்லாஹ் அதையும் மீசான்ல போடுறதாக சொல்லியிருக்கிறார். நாளைக்கு அல்லாஹ் அதையும் மீசான்ல போட்டு எனக்கு கூலி தாரதாக எனக்கு வாக்களித்திருக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அதனால இந்த விருந்தாளியை கொண்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதற்கான அடையோடும் இதற்கான அடையோடும். அதனால சகோதர பெரியார்களே, தாய்மார்களே, இந்த ரமதான இலக்கு, அதனால எங்களை கபருக்கு இரவுடைய கொடுக ஒளி. அதனால சகோதர பெரியவர்களே, தாய்மார்களே, 4 மணிக்கு எழுப்புறீங்களா? 4 மணிக்கு எழுதினாக்கா நாங்கள் சகருக்கு எங்களை கடையை சூடாக்கி நாங்கள் சாப்பாடு செஞ்சு ஒரு டீயை கோப்பியை ஊற்றி குடிக்க டைம் போதுமா? அதை 1/2 மணிக்கு யாரும் முன்ன சாப்பிடுங்க, அதை 3:30 ஆக்குங்க. 4 மணிலிருந்து சுபோக்கு வாங்க சொல்லும் வரைக்கும் எங்க உடம்புக்குரிய நேரம் 3:30 4 மணி மட்டுக்கும் எங்க கபருக்குரிய நேரம், எங்க ரூவுக்குரிய நேரம். இப்படி இந்த ரமதான்லயாவது எங்களை நேரத்தை பிரிப்போம். இவாதத்துக்கு டைம் கொடுங்க, குரானுக்கு டைம் கொடுங்க. மனுஷியான கணக்கு போனுக்கு டைம் கொடுத்தோம், குரானுக்கு எவ்வளவு டைம் கொடுத்தோம். சொல்ல பெரியார்களே, தாய்மார்களே, எங்க வீட்டுல எத்தனை மொபைல் இருக்குது, எத்தனை குரான் இருக்குது. எங்க வீட்டுல எத்தனை ஐபோன் இருக்குது, எத்தனை குரான் இருக்குது. வாப்பட போன உண்மைக்கு இருக்க பயம், நானட போன தப்பிக்கு இருக்க பயம். மகளிர போன உண்மை மறட்டாவது என்டர் பண்ணிட்டாண்டா அவன் முறைச்சு பார்க்கிற ஒரு பார்வையே அடுத்த முறை அந்த உண்மை கோஷத்தை கேட்டு அங்கால பார்த்து கொண்டு போறா, கேட்காதத போல போறா. என்ன பயம், என்ன இருக்குது, யார் இருக்கிறது தெரியாது. சொல்ல பெரியார்களே, தாய்மார்களே, இந்த போனுக்கு இவ்வளவு மதிப்பட்டா எங்களோட கபருக்கு நண்பனாக அவரு சொன்னது, அனதை சொல்வாண்டா நான் தனிமையின் மீது ஆகிறேன். என்ற தனிமையை போக்குறதுக்கு ஒரு நண்பனை கூட்டிக் கொண்டு வா. அந்த நண்பன் எந்த நண்பன் தெரியுமா? சட்டையான குரான கொண்டு வா, சட்டையான குரான கூட்டிக் கொண்டு வா என்று அவரு சொன்னது. அதனால சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, குரானோட தொடர்பு வைங்க. உலகத்துடைய இலக்கணம் தான், உலகத்துடைய தொடர்பு குரானோடு இருக்கணும். இன்னைக்கு எல்லா புக்கோடையும் இருக்குது, எல்லா ரிசார்ட்ஸும் இருக்குது, எல்லா கோல் மொழியும் இருக்குது. சகோதர பெரியார்களே, தாய்மார்களே, நாட்டு மந்திரிக கையால கோல்டு மெடல் வாங்கினா எங்களோட பிள்ளைகள் எவ்வளவு பெருமைப்படுறோம். 10 மாவட்டத்தோட போட்டி போட்டு 40 ஸ்கூலோட போட்டி போட்டு எங்க ஸ்கூல்ல முதலாவது வந்திருக்குது. இந்த சாம்பியனை வாங்கி கொடுத்த பிள்ளைக்கு நாட்டு ஜனாதிபதி அல்ல, ஜனாதிபதியில அந்த 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 அவருடைய அந்த அந்த டைல்ஸை தொடக்கிறவர் வந்து கொள்கிறாரு. அதை போட்டோ பிடிக்கிறோம், அதை டெவலப் பண்றோம், அதை வாட்ஸ்அப் பண்றோம். அவங்க வேற தெரியுமா? ஜனாதிபதி மாளிகையில் இருக்கிற ஊட்டியை தொடக்கிறேன், ஜனாதிபதி மாளிகையில் இருக்கிற ஊட்டியை தொடக்கிறேன். அங்கேயும் அதே உண்மைதான், அங்கேயும் அதே டைல்ஸ் தான். அங்குள்ள டைல்ஸை சுவர்க்கத்தால கொண்டு வரல, அதுவும் இந்தியாவில் உள்ள சைனாடே கொரியாடே டைல்ஸ் தான். ஆனா அந்த பேருக்கு கண்ணியம், அந்த பேருக்கு பெருமை, அந்த இடத்துக்கு பெருமை. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அந்த கொடலை நாங்கள் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்கள் நல்லா பாதுகாப்போம். ரொப்புக்கு முன்னால போனா எங்கட பிள்ளைக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், எங்கட பிள்ளைக்கு உருது பேச தெரியும், எங்கட பிள்ளைக்கு மங்கோலியா பாஷை தெரியும், இன்னும் என்னென்ன பாஷை இருக்கிறோ அந்த பாஷை எல்லாம் தெரியும். ஆனா நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால பேசி குர்ஆனோட தெரியாண்டா, அல்லாஹ்வுக்கு முன்னால பேசி சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர வேற ஒன்றும் தெரியாண்டா, எவ்வளவு கேவலம் வேணாம் சொல்லு, எவ்வளவு வெட்கம். இதற்கு எல்லா கோர்ஸுக்கும் முன்னால குர்ஆனோட தெரியுமான்னு கேட்டா எத்தனையோ பொம்பளை பிள்ளை தலைக்குடியில நிலைமை. அதனால சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, குர்ஆனை படிச்சு கொடுங்க, குர்ஆனை கைக்கெடுங்க. குர்ஆனை கொண்டு எல்லாம் மனமாக்குவான், குர்ஆனை கொண்டு எல்லாம் வாழ்க்கையை வெளிச்சமாக்குவான். ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, இந்த 2 விஷயத்துல முடிச்சு கொள்றேன். அதற்கு அஹ்மது ஐயோமுல்லான காலத்தில் என்று நினைக்கிறேன். அந்த காலத்திலே ஜனாதிபதி ஒரு அறிவிப்பு செய்தாரு, ஏந்த மகனுக்கு கல்யாணம் பேச போறேன், என்ன செய்ய போறேன், ஏந்த மகனுக்கு திருமணம் பேச போறேன். அதனால எந்தெந்த வீட்டில யார் யாருடைய வீட்டில
குர்ஆனை சுமந்த பெண்கள் இருக்கீங்களோ அந்த வீட்டுல ஒரு மொழுகுதிரி பத்துவீங்க. ஏன்னா இந்த மகளுக்கு குர்ஆனை ஓதிய குர்ஆனை மனனம் செஞ்ச ஒரு பொம்பளை பிள்ளை தான் வேணும். அதனால அந்த வீட்டுல மொழுகுதிரி பத்துவீங்க. ஏறான் பண்ணிட்டாங்க. இரவே எல்லாரும் தூங்கிறதுக்கு பின்னால ஜனாதிபதி தந்த அடிமை அனுப்புறாரு. வீட்டு எத்தனை வீட்டுல மொழுகுதிரி பத்துறது மார்க் பண்ணிட்டு வா. அவரு போயிட்டு பார்த்துட்டு வந்து சொன்னாரு, அரசரே 199 வீட்டுல மொழுகுதிரி வருது. 199 வீட்டுல மொழுகுதிரி வருது. ஒரே 10 வீடுனா ஒரு வீட்டுல தான் இல்லை, 9 வீட்டுல மொழுகுதிரி வருது. ஒரே 10 வீடுனா ஒரு வீட்டுல வந்து 9 வீடு காலியெல்லாம் நியாயம். ஆனா இவர் சொன்னாரு, ஒரு ஏரியால 10 வீடுனா 9 வீட்டுல மொழுகுதிரி வருது. இப்ப யாரை தொழில் பண்றது அரசு? அடுத்த நீங்க அறிவிப்பு செஞ்சாரு, குர்ஆன் மட்டும் போதா, எந்தெந்த வீட்டில் உள்ள தண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மாலிக் மாற்றா குர்ஆனோட சேர்த்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பாடமாக்கின அந்த கிதாபும் யார் யாருக்கு மரணமோ அவர்களுடைய வீட்டில இன்றைக்கு 22 மொழுகுதிரி பத்தலைங்க எங்கட ஆட்கள் வருவாங்க. சோழ பிரியாவிலே தாய்மார்களே அதிக பேசி பார்க்கிறாரு. 180 வீதமான வீட்டுல 2 மொழுகுதிரி வருது. 180 வீதமான வீட்டுல யாரும் யோசிக்க வாங்க. படத்துக்கு பத்த வச்சுப்பாங்க, சும்மா காட்டுறதுக்கு பத்த வச்சுப்பாங்க. ஏன்னா அதை அறிவிப்பு செஞ்ச அரசருக்கு ஒரு ஆபீஸ போட்டு பாடம் கேட்கிறாங்க. நாளைக்கு இஸ்ரேலுக்கு வாங்க கூப்பிட்டா மொழுகுதிரி பத்த வச்சவங்க தலையில கைய வைக்கிறதா? அதனால உண்மையிலே அவங்க ஆபிதாக்கள், உண்மையிலே அவர்கள் ஆபிதாக்களை உருவாக்கியவர்கள். அதனால சொல்ல பிரியாங்களே தாய்மார்களே, எங்கள்கிட்டே அந்த வயசு வந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. வெட்கப்படுங்க. ரமதான் வந்துச்சு, இன்னமும் 2 யுத்தரை இருக்கிறோமா, 3 யுத்தரை இருக்கிறோமா, 5 யுத்தரை இருக்கிறோமா? அவமானம் சொல்ல பிரியாங்களே. ஸ்காலர்ஷிப் எடுக்கிற வயசுல ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கோங்கடா. ஓலவர் செய்யற வயசுல ஓலவர் எடுத்துக்கோங்கடா. யூனிவர்சிட்டி போற வயசுல யூனிவர்சிட்டி போகணும்டா. ஏன் உலகத்துல வாழ்ற தேவையான வயசுல குர்ஆனை கைப்பிடிக்கலாம், ஏன் தக்குவாவோட வாழலாம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, ரமதான் தந்த பரிசு குர்ஆன். அதனால வெட்கப்படுங்க. பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுங்க. எங்களை கபரு மணக்கும், எங்களை கபருடைய சொத்து குர்ஆன், கபருடைய வருமானம். அதனால பொம்பளை பிள்ளைகளை உருவாக்குங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுங்க, அதை தயாரிங்க. அதனால அன்பான பெற்றோர்களே, அதுக்கு சந்தர்ப்பமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ரமதானை பயன்படுத்துவோம். ரமதானோட ஈமானோட அல்லாஹ்வின் ஆதரவு வச்சு இந்த ரமதானை பயன்படுத்திக்கோம்டா. ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை எடுத்துக்கொண்டு வந்த ரமதான் அடுத்த மக்ஃபிரத்துடைய 10 நாளைக்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எங்கள்ட கால் வைக்க போகுது. ரஹ்மத்துடைய பகுதி பேசி மக்ஃபிரத் ஆரம்பிக்க போகுது. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, முதல் 10 நடந்து போகும், 2வது 10 ஓடி போகும், 3வது 10 வந்துட்டா அது இடையே உங்களே விட்டு பறந்து பேசிடும். அது பிளைட் ஸ்பீட்ல பேசிடும். முதல் 10 நாள் சாதாரணமா நாங்க இந்த கவர்மெண்டாக போட்ட வாகனத்தை போல சிடிபி பஸ் மாதிரி. 2வது 10 எங்கட கையில் இருக்கிற சொந்த வாகனம் மாதிரி. அதை நாங்க நினைச்சா ஹைவேல போட்டா 1 மணிக்கு 4 மணித்தியாலத்துல போற பயணத்தை 1 மணித்தியாலத்துல பேசலாம். அதனால ரமதான்ல முதல் 10 அது நார்மல் ரோட் மாதிரி, ரமதான்ல 2வது 10 அது ஹைவே மாதிரி. ஆனா ரமதான்ல 3வது 10 இருக்குது, அது ஏர்போர்ட்டுக்கும் பிளைட்டுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு மாதிரி. அது இங்கிருந்து எடுத்தா அது இந்தியா ஏர்போர்ட்ல தான் போயிட்டு நிற்கும். அதனால சகோதரர்களே, இன்றைக்கு கியாமுல்லை சொல்லுவோம், சலாம் கொடுக்கப்பட்டு அது கடைசி கியாமுல்லையாக மாறி இருக்கும். அந்த அவசரமாக கடைசி 10 நாட்கள் எங்களை விட்டு பேசுகிறோம். அதனால் அன்பான பெற்றோர்களே, பணிவாக சொல்றோம், இறக்கமாக சொல்றோம். வாழ்க்கையில இவ்வளவு காலம் 30 வருஷமா பெண்ணால குடும்பம் வாங்கினோம். யார்கிட்ட உறுப்பு அனுமானில புதுசா இருக்குது, எல்லாமே எரிப்பிட்டு கடைபிடிச்சு தான் இருக்குது. போன வருஷம் வாங்கினத்தை உறுப்போம் யார் இந்த வருஷம் கொடுத்தோம். அதனால சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ரமதான்லையாவது மீதி இருக்கிற காலத்தை இபாதத்துக்கு கொடுங்க, தக்வாவுக்கு கொடுங்க, குர்ஆனுக்கு கொடுங்க. எங்க வீட்டுக்கு செழிப்பு குர்ஆனால, எங்க வீட்டுக்கு செழிப்பு தஹஜ்ஜத்தால, எங்க வீட்டுல விஷயத்தை இருக்குது, ரைஸ் குக்கர் இருக்குது, பிரஷர் குக்கர் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. இதெல்லாம் எங்க வீட்டுக்கு பெருமை. எங்க வீட்டுக்கு பெருமை என்ன தெரியுமா? இதனால அனுபவிக்கிறதை விட பல மடங்கு எங்க வீட்டுக்குள்ள குர்ஆனால வெளிச்சம் காண்றோம், எங்க வீட்டுக்குள்ள தஹஜ்ஜத்தால வெளிச்சம்
கண்டோம். இதுதான் பெருமதையான சகோதரர்களே. இதற்கு சந்தர்ப்பமாக இந்த ரமதானை பயன்படுத்துவோம். மக்ஃபிரத்துடைய 10 நாள் வருது. ரசூலுல்லாஹ் வாடா செஞ்சிட்டாங்க. மன்காம ரமதான், மன்சாம ரமதான், யாரு ஈமானோட அல்லாஹ் தன் கூலியை எதிர்பார்த்து அல்லாஹ் தந்த விருந்தாளி இதை கண்ணியப்படுத்தோடும் என்று யாரு நோம்பு பிடிப்பாரோ பகல் காலத்தில் ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அந்த நோம்பு அவரை விட்டுட்டு போகும் பொழுது அவருடைய முந்தின அவ்வளவு பாவத்தை எடுத்து கொண்டு போகும் என்றார் ரசூலுல்லாஹ். அதே போல மன்காம ரமதான், யாரு ரமதானுடைய இரவுகளை நோம்பு தொடர்ந்த டயனை பார்க்காம, நோம்பு தொடர்ந்த சிரமத்தை பார்க்காம, நோம்பு தொடர்ந்த தலசத்தை பார்க்காம யாரு ரமதானுடைய இரவுகளை பயன்படுத்துவாரோ, இரவு வணக்கங்களில் ஈடுபடுவாரோ, அந்த மனிதரை விட்டும் அல்லாஹ் இந்த ரமதானை கலக்கி எடுக்கும் பொழுது அவருடைய முழு பாவத்தையும் அந்த ரமதான் அப்படியே உருக்கி எடுத்துக்கொண்டு பேசுகிறோம். அதனால சகோதரர்களே, இந்த ரமதான் இருக்குது, இது எங்க வீட்டில் இருக்கிற வாஷிங் மெஷின் மாதிரி 25-30 கிலோ பாரமுள்ள உடுப்ப நாங்க ஊட்டை ஆக்கி போட்டு வாஷிங் மெஷின்ல போட்டு முடிச்சு மூடிட்டா 5 நிமிஷத்தை போட்டா ஃப்ரிட்ஜில் போட்டு மூடி வச்சு கூல இருக்கிறத போல ஒரு நாள் வாஷிங் மெஷின் உடுப்ப மாக்குள்ள மாதிரி வச்சுக்கொள்ளாது. அதை அப்படியே அந்த பேக்கெட்டை பிரட்டி அதை உடுப்புல கொட்டி அதை தண்ணியில போட்டு துவச்சி அந்த உடுப்பை பிரட்டி அதை புளிக்கி அதை 4 பக்கத்துக்கு மடிச்சு அதை அப்படியே ஒரு உசுப்பி ஒரு அரை மணித்தியாரத்துக்கு பின்னால அதுல ஊட்டி எல்லாம் உருக்கி எடுத்துட்டு உடுப்ப வெளியில தள்ளுது. சகோதரர்களே, இதன் போல இந்த ரமதானுடைய பகலையும் இரவையும் நோம்பை கொண்டும் குர்ஆனை கொண்டும் இரவு வணக்கங்களை கொண்டும் நாங்க பாதுகாத்துட்டோம் என்றா இந்த ரமதான் எங்களை விட்டு போகும் பொழுது எங்களை அனைத்து பாவத்தை எடுத்துக்கொண்டு எங்களை ஒரு பரிசுத்தமான மனிதனாக விட்டுட்டு போகும். பாவம் தான் எங்களை வாழ்க்கையில் உள்ள அவ்வளோ நலவுக்கும் தடை. அந்த பாவத்தை இந்த ரமதான் கொண்டு போயிட்டா வேளாண் சகோதரர்களே, நாங்க புது மனிதர்கள், நாங்க ரஜாத்த வளர்ந்து உப்பா பெற்றிருந்த பாடலை போல மாறிடுவோம். அதுக்கு பின்னால எங்களோட பட்டோலையில எல்லாம் புதுசாக இருக்கும். அல்லாஹ் உதவியும் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான எங்களோட வாழ்க்கைக்கு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இன்னும் பல ரமதான்களை சந்தித்து வாழ்க்கையில ஒவ்வொரு இரவும் பகலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك. اللهم صل على محمد النبي وعلى اله وسلم تسليما. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. اله واحد لا اله الا هو الرحمن الرحيم. يا الله சக்தியாளனே, அற்புத ஜமானனே, வானபூமிக்கு சொந்தக்காரனே, நாங்களுடைய அடியார்களே அல்லா, குறையுடையவர்களே அல்லா, விலகினர்களே அல்லா, குற்றவாளிகளே அல்லா, எங்களை மன்னிச்சு மனசிலே அல்லா, எங்களை காரியங்களை பொறுப்படுத்திக்கோயாங்களா, எங்களை தேவைகளை பொறுப்படுத்திக்கோயாங்களா, எங்களை கவலைகளை கஷ்ட நஷ்டங்களை நீ கிடையாங்களா, அறிந்தோ அறியாமலோ எவ்வளவோ குறைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருலா உன் இறக்கத்தினால உன் ரத்தத்தினால இந்த பூமிக்கு மேல எங்களுக்கு சந்தர்ப்பங்களை சந்திருக்கிறாங்களா, எங்களை மன்னிச்சிடியாங்களா, உடைய விசாரணத்தை கொண்டு எங்களை மன்னிச்சிடியாங்களா, உடைய பரிபூர்ண கணத்தை கொண்டு எங்களை மன்னிச்சிடியாங்களா, எங்களை பாவத்தை விட உடைய மன்னிப்பு மிகைத்ததியாங்களா, உடைய கோபத்தை விட உடைய இறக்கம் மிகைத்ததியாங்களா, உடைய எல்லா சோதனைகளை விட உடைய ரத்தம் விசாரமானதியாங்களா, உடைய அதாதுகளை விட உடைய மன்னிப்பு மேன்மையானதியாங்களா, எங்களை மன்னிச்சிடியாங்களா, நாங்கள் விலகினர்களையாங்களா, எங்களை குத்த பிடிச்சிடாதையாங்களா, எங்களை குறையோட கபருக்கு அனுப்பிடாதையாங்களா, பாவத்தோட சக்கராத்தை தந்திடாதையாங்களா, கஷ்டப்படக்கூடிய சக்தி எங்களுக்கு யாருக்கும் கிடையாதியாங்களா, நாங்கள் விலகினமானவர்கள் யாங்களா, எங்களுக்கு விலகினமான உடம்பு யாங்களா, அல்ல எங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலே எங்களுக்கு ஒரு தலைவலி வந்தாலே தாங்கிற சக்தி எங்களுக்கு கிடையாதியாங்களா, எங்களால் எத்தனையோ பேருடைய தூக்கம் கட்டு போகிறானே எல்லா முழு உடம்பில் இருந்து உயிர் கலக்கப்படக்கூடிய அந்த கட்டத்தை தாங்கும் சக்தி எங்களுக்கு கிடையாதியாங்களா, எல்லா ஒவ்வொரு பாவத்துக்கும் கத்தி கத்தி
யாரெல்லாம் டயர்டாகிற அந்த நிலைமை எங்களுக்கு ஏற்படுத்தினாங்க யாரெல்லாம் அந்த கஷ்டத்தை எங்களுக்கு தந்தினாங்க யாரெல்லாம் சக்கராத்தை லேசாக்கியாங்களா சக்கராத்தை மனமாக்கியாங்களா சக்கராத்தை கரிமா வந்தாயாங்களா கரிமாவை நாவுக்கு இலகுபடுத்தித்தாயாங்களா அதை சந்தோஷமான நிகழ்வாக ஆக்கியாங்களா அதை எங்களை உம்மத்துக்கு ஹிதாயத்தாக ஆக்கியாங்களா யாங்களா பாவத்தோட கபருக்கு அனுப்பிடாதையாங்களா பாவத்தோடு உனக்கு எடுத்துடாதையாங்களா அதனால தந்திரிக்கிற சந்தர்ப்பங்களை முழுமையாக பயன்படுத்த தோபிஷையாங்களா வெற்றி பெற்ற கூட்டத்தில் சேர்த்துக்கோயாங்களா எங்களை என்னென்ன பாவத்தால எங்களை குடுக்கல் வாங்கல மோசடிகள் பலவீனங்கள் இருக்கிறதோ அந்த பாவங்களையும் இந்த ரமதான்ல மன்னிச்சுதையாங்களா எங்களை பஜார செழிப்பாக்கிட்டாயாங்களா எங்களை வியாபார சிறங்களை செழிப்பாக்கிட்டாயாங்களா அங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் எங்களை பிள்ளைகளுக்கு நோம்பு பிடிக்க பணத்து கொடுக்கிறோம் யாங்களா சுத்தமான தாயாங்களா ஹலாலான தாயாங்களா அணுவளவும் ஹராத்தை தந்துடாங்க யாங்களா எங்களை பிள்ளைகள் எந்த பாவமும் செய்யலையாங்களா அநியாயம் அவர்களை வருத்தத்துல போட வைக்கிறாங்க நல்ல தாயாங்களா மனமான தாயாங்களா 100% ஹலாலான தாயாங்களா சுத்தமான தாயாங்களா அதை கொண்டு எங்களை குடும்ப வாழ்க்கைகளை வெற்றி பெற செய்யாங்களா கொடுக்கல் வாங்கல அகதாக சீராக்கியாங்களா நல்ல பண்புகளை தாயாங்களா நல்ல நடத்தைகளை தாயாங்களா யாங்களா மஸ்ஜித ஹயாத்தாக்கிற கூட்டத்தோட சேர்த்து போயாங்களா ரமதான்ல இரவு பகல்ல வெற்றி பெற்ற கூட்டத்தோட சேர்த்து போயாங்களா யாங்களா யாரெல்லாம் ஒரு இடத்துல வந்து விட்டார்களோ யாருடைய வாழ்க்கையில யாரெல்லாம் கடந்த ரமதான் கடைசி ரமதானாக மாறிவிட்டதோ யாங்களா அவர்கள் ஒரு இடத்துல வந்து விட்டார்கள் யாங்களா அவர்களை வரவேற்று போயாங்களா அவர்களுக்கு இடம் கொண்டு யாங்களா அவர்களை கண்ணியப்படுத்தியாங்களா அவர்களோட விருந்தாளியாக நடந்து போயாங்களா கியாமத் வரைக்கும் தங்கறதுக்கு தோதுவான நிலைமைகள் அவர்களுக்கு உண்டாக்கி கொடையாங்களா ஹயாத்தோடு இருக்கிறவர்கள் வாழ்க்கையில வரக்க செய்யாங்களா ஆரோக்கியத்துல வரக்க செய்யாங்களா குறிப்பாக ஹயாத்தோடு இருக்கிற உப்பவாப்பட வாழ்க்கையில வரக்க செய்யாங்களா மனைவி மக்கள் பிள்ளைகள வாழ்க்கையில வரக்க செய்யாங்களா நீண்ட ஆரோக்கியங்களை கொடையாங்களா கடனாளிகளுடைய கடன்களை தீர்த்து வையாங்களா நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்தியாங்களா எல்லா எங்கள் அனைவர்களுடைய ஹலாலான ஆபத்துகளையும் நிறைவேற்றிக் கொள்ளையாங்களா இந்த ஊரை மன்னிச்சியாங்களா இந்த பகுதியை பொருத்தி போயாங்களா இதுக்காக பாடுபடக்கூடியவர்கள் இந்த மஸ்ஜிதை பராமரிக்கக்கூடியவர்கள் இங்குள்ள வளமாக்கள் இங்குள்ள வாலிபர்கள் இங்குள்ள ஆண்கள் பெண்கள் அனைவர்களை பொருத்தி போயாங்களா மேலான கூறிக்கொள்ளையாங்களா எங்கள் அனைவர்களை சுவர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்களா ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم وصل على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين.